அதுதான் முக்கியம். ஸ்ரீராமாயணத்தை சிவபரம், ஸ்ரீராமாயணம் சிவபரம், வால்மீகி ராமாயணத்தை சிவபரத்தும் தான் சொல்லப்படுகிறது என ஒரு கிரந்தம் படைக்கிறார். ஸ்ரீராமாயண தாத்பரிய சங்கிரகம் என்று அந்த கிரந்தத்திற்கு இது நாள் வரை ஸ்ரீவைஷ்ணவர்களே யாருமே கண்டனம் பண்ணியதில்லை. அது சுவாமிக்கு ஒரு ரொம்ப குறை இருந்தது. ஆயினாலே அதற்கு ஒரு கண்டன கிரந்தம் ஏற்படப்படும் என்ன திருக்குறள் பற்றி நடாவது கருணாகர சுவாமி அவர் நியமித்திருந்தார். திருத்தப்பனார் காலத்திலிருந்தே சொல்லியிருக்கார். அதன் பிறகும் கூட சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ பத்திரிகையில் படித்திருக்கிறார். விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலும், விராட் விஷயத்திலே சர்ச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலும் இடையிலேயே பத்திரிகையில் 2 தடவை எழுதியிருக்கார் சுவாமி. இந்த விவாதங்களும் நிறுத்தி கொண்டு என்னென்றால் முடிவில்லாத போய் கொண்டே இருந்தது. ஆயினாலே அவர் சுவாமி சொல்லியிருக்கார், ஆக்கப்பூர்வமான பணிகளிலே ஈடுபடலாம். ஆயினால் ஸ்ரீராமாயணத்துக்கு அந்த அபயதீட்சருடைய கிரந்தத்துக்கு கண்டனமாக ஒரு கிரந்தம் பண்ண வேணும். அதே போல மகாபாரதத்துக்கு தாத்பரியத்தை பண்ண வேணும்னு 2 தடவை எழுதி அடிக்கணும் தான் இருக்கு. அதனால சுவாமி கருணாகர சுவாமி 2003ஆவது வருடம் கார்த்திகை சுவாதி கிடைக்கணும்னா அதற்கு சுவாமி கரெக்டா 20 வருஷம் கழியும். சுவாமியுடைய 80வது திருநட்சத்திரம் தொடக்கம் கார்த்திகை சுவாதி அன்னைக்கு காலையில ஒரு 10:30 மணி போல சுவாமி பாடிக்கு எழுதுறாரு. புது சுவாமி அன்னைக்கு அப்ப சுவாமி பாடியில் அடியதான் இருந்தேன். சுவாமி 3 பி கீழாத்திரம் முதல் அறையில எழுதிருந்தார். அம்மகர் கூட எழுதுறத சுவாமி தான் அடியதான் பார்க்க இருந்தேன். அப்ப வந்து கருணாகர எழுதினார். பத்திரிகையில விவாதம் நடந்துட்டு இருக்கு. விவாதம் தனி. ஆனாலும் கூட வந்து சுவாமி திருநட்சத்திரம் சுவாமி வந்து சேவித்து அவருக்கு திருவாக்கடலாம் சமர்ப்பித்து சம்பாவனை சமர்ப்பித்து அவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்பயும் சுவாமி கொண்ட சீக்கிரமா நீங்க வந்து சுவாமிக்கு அது மாதிரி அடிக்கும் போதே பார்த்ததில்லை. ஆனால் அன்னைய தினம் சுவாமி அது பேசின சிவனை போல விராட்டியும் பேசின விராட்டி ஆக்கிவிடக்கூடாது. எங்கேயாவது இந்த கிழக்கு ஆனது விராட்டிக்கு உபேட்சாசத்தை தேசிய சிசுக்கு இருக்கான்னு கேட்க அவர் இப்படிப்பட்ட உரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பதான் கருணாகர சுவாமி அவர் நியமிச்சபடியே இதை எழுதிட்டேன். ஸ்ரீராமாயண யதாவர்த்தித தாத்பரிய சங்கிரகம்னு 32 ஸ்லோகம் அதை பண்ணிட்டேன்னு சமர்ப்பிக்கிறார். சுவாமி சொன்னா அதை பார்த்துட்டு இது தமிழ் அர்த்தத்தோட எழுதி கொடுவோம், அப்பதான் சிவட்டு சுதந்திரத்திலே வெளியிடுறேன். ஸ்ரீராமாயணத்திலே வந்து கொண்டிருக்கிறது முத்துவித்த விஜயத்துல, அதனால் அதோடு இணைத்து விடலாம், நீ தமிழ் அர்த்தத்தோடு எழுதி கொடுன்னு சுவாமி நியமித்தார். அது ஏனோ அது அதில் நடக்கல. சுவாமி ரத்தத்தை கருணாகர சுவாமி ஆனால் விவரணம் வராமல் இருந்தது. அந்த முறையில் நம்முடைய டாக்டர் சுவாமி வெங்கடேஷ் சுவாமி ஆச்சாரியனுடைய அது தமிழர்த்தம் தமிழாக மிக அழகாக பண்ணியிருக்கார். அது ரொம்ப ஆச்சரியம். இந்த இதில் வெளிவருதுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் மரே டைப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டார். ரொம்ப அழகாக அது என்னன்னா அப்படி சொல்லலாம் புனலான எழுத்திலையும் சரியான அர்த்தம் சரியான எழுத்திலையும் அழகான எழுத்திலையும் பண்ணி கொடுத்துருந்தார். அவள் கொடுத்துக்கிட்டதை 15 நாள் 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அடியன் ஒரு தடவை கூட பார்க்கல. ஏன்னா எங்க பிரிண்டர் எழுத்தெல்லாம் மாறிடுது மாட்டெல்லாம். அடியன் 3 நாள் முன்னாடி ஒரு நாள் ராத்திரி பூரா வந்து ப்ரூஃப் பார்த்து 3 தான் பிரிண்ட் ஆனது. அட்டை நீதி தான் பிரிண்ட் ஆனது. உடனடியாக அதை தயார் பண்ணி இந்த தினம் வெளியிடப்படுகிறது. அதனால புது சுவாமியுடைய மனோரதத்திலே போன வாரம் உங்களை பூர்த்தி பண்ணினோம். மக்கள் மனோரதம் இந்த தினம் நிறைவேறிட்டு அதுக்கு நாம் கருணாகர சுவாமிக்கும் அந்த தமிழாக டாக்டர் சுவாமிக்கும் அப்படியே தெரிவித்து விடுவோம். அந்த 3 ஆண்டு இப்பொழுது வெளியிட்டோம். அதற்கு அதே சமயத்தில் நம்முடைய திருக்குமாரர் சுவாமியுடைய திருக்குமாரர் சுவாமியுடைய தலையங்கங்கள் சிலவற்றை புத்தகமாக வெளியிடுகிறார். அதுவும் இப்பொழுது அடுத்தபடியாக வெளியிடப்படும். இவருடைய உரையாற்ற அவம் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கிறேன். சுவாமி துறையினார் ஆரம்பிச்சலாம். சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியப. சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கிருஷ்ணசூரேஹே சோதநாதः न्यासविंशति कृद्गुरुः
கிருஷ்ணசூரேகே சோதநாதா கிரந்தகிருத் ரக்ஷகோ பவேத். அனைத்து பெரியோர்களுக்கும் மகான்களுக்கும் அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அடியனுக்கு வழங்கப்பட்ட தலைப்புங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. ஏன்னா இதுவரை பேசிய மகான்கள் அத்தனை பேரும் புத்தூர் சுவாமி ஏற்கனவே பதிப்பித்த கிரந்தங்களை பற்றி உபன்யாசங்களை அருளி செய்தார்கள். அடியன் மட்டும் இனிதான் அடியன் வளர வேண்டும் என்பதாலே புத்தூர் சுவாமியின் அனுகிரகத்தால் இனி பதிப்பித்து வெளியிட உள்ள அந்த கிரந்தம் அதை பற்றி அடியன் உபன்யாசம் பண்ணும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்துள்ளது. அந்த கிரந்தம் என்னன்னா ஸ்ரீராமாயண யதாவஸ்தித தாத்பரிய சங்கிரகம். புத்தூர் சுவாமி தம்முடைய வாழ்நாளிலே பதிப்பிக்க வேண்டும்னு திருவுள்ளம் பற்றிய கிரந்தம். அது ஸ்ரீ உவே பாலாஜி சுவாமியினுடைய முயற்சியாலே இப்போது வெளிவருகிறது. முதல்ல இதன் பின்னணி என்னங்கிறத பார்த்துடுவோம். சரியா 40 நிமிஷம் உபன்யாசம். முதல்ல பின்னணி என்னங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ஒரு 16ஆம் நூற்றாண்டு வாக்கிலே அப்பைய தீட்சிதர் அவர் ராமாயண தாத்பரிய சங்கிரக ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் எழுதினார். அதற்கு அவரே வியாக்கியானமும் செய்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ராமாயணம் முழுக்கவே ருத்ரனுடைய பரத்துவம், அதாவது ருத்ரன் தான் பரதேவதை, இதை சொல்ல வந்தது தான் வால்மீகி ராமாயணம். டோட்டல் வால்மீகி ராமாயணத்தின் சாரம் என்னன்னா, ருத்ரன் தான் பரதேவதை, அவர் தான் உயர்ந்தவர், இதை சொல்வதற்காகவே ராமாயணம் வந்ததுன்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி வியாக்கியானமும் அவரே பண்ணியிருக்கார். அந்த 16ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த அந்த நூலுக்கு நம்ம சம்பிரதாயத்திலேருந்து ஒரு மறுப்புரை இதுவரை வரவில்லையே, அது வர வேண்டும்னு 20ஆம் நூற்றாண்டிலே புத்தூர் சுவாமி திருவுள்ளம் பற்றினார். அதை அடியேனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமியிடம் அவரே தெரிவித்திருக்கிறார். அவர் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி தம்முடைய திருக்குமாரரும் அடியேனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியனுமான டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமியிடம் அதை தெரிவித்து, அப்போ அப்பைய தீட்சிதருடைய அந்த ராமாயண தாத்பரிய சங்கிரகத்துக்கு மறுப்பு நூல் எழுத வேண்டும் என்று நியமிக்க, அதன் அடிப்படையில் ஸ்ரீராமாயண யதாவஸ்தித தாத்பரிய சங்கிரகம். ஸ்ரீராமாயணம்னா வால்மீகி ராமாயணம், யதாவஸ்திதனா உள்ளபடியான, தாத்பரிய அதன் சாரத்தை விளக்கக்கூடிய, சங்கிரகம் சுருக்கம், ராமாயணத்தின் உள்ளபடியான சாரச் சுருக்கம். ஸ்ரீராமாயண யதாவஸ்தித தாத்பரிய சங்கிரகம், உள்ளபடி ராமாயணத்தின் சுருக்கம், சாரச் சுருக்கம் என்று இந்த நூலை அருளினார். அதை புத்தூர் சுவாமி பதிப்பிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி, ஆனால் அதற்கு தமிழ் கமெண்ட்ரி, தமிழில் விளக்க உரை தேவை என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அது அப்படியே 20 வருஷமாக நின்று போய், அதுக்கப்புறம் அடியனுக்கு ஆச்சாரியன் அனுகிரகத்தால் அதற்கு தமிழ் விளக்கம் எழுதக்கூடிய பாக்கியம் கிடைத்து, இப்போ மேலே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய ஸ்லோகங்கள், கீழே அடியனுடைய தமிழ் விளக்க உரை என்று ரெண்டும் சேர்ந்து அதை புத்தகமாக பதிப்பித்திருக்கிறார்கள். இப்போ இதை பற்றித்தான் இப்போது உபன்யாசம். இதுதான் பின்னணியை சொல்லியாச்சு. இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் உள்ளோரை பொறுத்தவரை, ஆகா அப்போ ராமாயணத்தின் சரியான தாத்பரியம் இது எம்பெருமானுடைய பெருமையைத்தான் சொல்கிறதுன்னு காட்டணும். இந்த நூலின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இன்னும் பரந்த நோக்கில் இப்போ யூடியூப் இதிலெல்லாம் போகும்போது, அப்போ நிறைய பேர் பார்க்கும்போது என்ன சொல்வார்கள், அடடா இப்போது இந்த சிவனா விஷ்ணுவா இது தேவையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருவதுண்டு. ஏன்னா பல பேருக்கு இலவச அறிவுரை கொடுக்க வேண்டிய அந்த பணிகள்லாம் நிறைய பேர் இருப்பார்கள். அப்போ அவர்கள்லாம் இந்த மாதிரி பணிகள் தேவையான்னு கேட்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரலாம். அதனால ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அவர்கள் இதை எந்த கோணத்தில் பார்க்கணும்னா, ஒரு ஸ்ரீராமாயணம்னு ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணுறோம், அதில் உள்ளபடி என்ன சொல்லியிருக்கு, அதை தான் இந்த நூலுக்கு பெயர் பாருங்கள், யதாவஸ்தித தாத்பரிய சங்கிரகம். ஓப்பன் மைண்டோட ராமாயணத்தை அனலைஸ் பண்ணுவோம். அது எம்பெருமானின் அவதாரமான ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் பெருமையை சொல்லியிருக்கா, இல்லை ருத்ரன் பெருமையை சொல்லியிருக்கா, இதை அனலிட்டிக்கலாக பார்க்கறத யாருமே மறுக்க முடியாது. இப்போ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுனா, லைட் இஸ் எ வேவ் ஆர் பார்ட்டிகிள்னு டிஸ்கஸ் பண்ணுறான். ஒளி என்பது ஒரு அலைக்கற்றையா துகளாங்கிறா. ஒரு சயின்டிஸ்ட் லைட் இஸ் எ வேவ்ங்கிறார், இன்னொருத்தர் பார்ட்டிகிள்ங்கிறார். இதை யாரும் சண்டை போடுறேன்னு கேட்க மாட்டாளே. ஏன் நாங்கள் மருத்துவர்களே என்ன பண்ணுறோம், ஒரு டயபெட்டிஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி இன்சுலின் போடுறது நல்லதா, டயபெட்டிஸ்க்கு மாத்திரை கொடுக்கறது நல்லதான்னு ஒரு இது நடத்துகிறோம்னா, அதை ஒரு இன்டலெக்சுவல் தளத்தில் தான் நாம் பார்க்கணும். அதுபோல பெரியோர்கள் வித்வான்கள் அவர்கள் ஸ்ரீராமாயணம் போன்ற உயர்ந்த கிரந்தத்தை எடுத்து அதன் சாரம் என்ன என்பதை ஆராய்கிறார்கள்னு அந்த தளத்தோடு எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுவா, 2 யானைகள் மோதினால் அது சண்டை போடுறதை நாம் பார்க்கக்கூடாது, நிறைய முத்துகள் சிந்தும், அதைத்தான் பார்க்கணும். அப்போ முத்தான எவ்வளவு ஸ்லோகங்கள் கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. அதனால அந்த கோணத்தில் பார்ப்பவர்கள் அதை எடுத்துக்கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு டிஸ்க்ளைமரோடு உபன்யாசத்தை தொடங்குகிறேன். ஸ்ரீராமாயண யதாவஸ்தித தாத்பரிய சங்கிரகம். இது அடியன் இவ்வளோ நேரம் பேசினேன். இதை எல்லாத்தையும் சுருக்கி
இதன் முதல் மங்கள ஸ்லோகத்திலேயே டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி இந்த மொத்த சாரத்தையும் முதல் மங்கள ஸ்லோகத்திலேயே அமைச்சிருக்கார். மங்கள ஸ்லோகம் என்னன்னா, ஸ்ரீவாச ராகவ பதாம்புஜ தூளிபூதா வால்மீகி பத்மஜனிதோதித வாகஹல்யாம் தாத்ருக் சதக்ரது சமாகுலிதாம் தினோதி நியாய பிரவீண மகிதாம் புனரேவ சாத்வீம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம், ஸ்ரீராமாயணத்தில் அகல்யா என்ற பெண், அவளை இந்திரன் அசுத்தமாக்கிட்டான். இந்திரனுடைய செயலாலே அகல்யா அசுத்தமானாள். ராகவனுடைய பாததூளி வந்தது. ராகவன் பாததூளி அகல்யா மேல பட்டதும் அகல்யா தூயவளானாள். நியாய சாஸ்திரத்தில் வல்லவரான கௌதமர் அவளை கொண்டாடிட்டார், இவள் தூயவள்னு. அப்போ அகல்யா, இந்திரன் அவளை அசுத்தமாக்கினான். இந்திரனுக்கு சதக்ரத்துன்னு பேரு, 100 யாகம் பண்ணவன். சதக்ரத்துவாகிய இந்திரன் அகல்யாங்கிற பெண்ணை அசுத்தமாக்கினா. ராகவனுடைய பாததூளி பட்டது, அகல்யா தூய்மையானாள். நியாயத்தில் வல்ல கௌதமர் பாராட்டிட்டார். அதே போலத்தான் அகல்யாவை போலத்தான் ஸ்ரீராமாயணத்தின் நிலைமையை அடுத்து. இப்ப ஸ்ரீராமாயணமே அகல்யா. அந்த அகல்யாவை அசுத்தமாக்கினதும் சதக்ரத்துவான இந்திரன். ஸ்ரீராமாயணத்தை அசுத்தமாக்கிய அப்பைய தீட்சிதரும் ஒரு சதக்ரத்து, அவரும் நிறைய யாகம் பண்ணவர். அதனால இந்த சதக்ரத்து என்ன பண்ணிட்டார், ஸ்ரீராமாயணம் என்னும் அகல்யாவை கொஞ்சம் அசுத்தமாக்கிட்டார். அதை தூய்மையாக்கணும்னா யார் வரணும், ராகவனுடைய பாததூளி வரணும். அதனால கருணாகராச்சார் சுவாமி தம்மை குறிப்பிட்டுக் கொள்கிறார், ஸ்ரீனிவாச ராகவனின் பாததூளியாகிய அடியேன் வந்தேன். ஏன்னா அவருடைய திருத்தகப்பனார் ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். அப்போ ஸ்ரீனிவாச ராகவனின் பாததூளியான அடியேன் வந்து இந்த சதக்ரத்துவாலே அசுத்தமாக்க பெற்ற வால்மீகியின் வாக்கு ஸ்ரீராமாயணம் என்னும் அகல்யாவை இப்போது இந்த நூல் மூலமாக, அதுக்காக ராமாயணம் அசுத்தமாயிடுத்துன்னு இல்லை, அப்பைய தீட்சிதரின் நூலை பார்க்கும்போது அசுத்தம் ஏற்பட்டதோன்னு ஒரு ஐயம் நமக்கு வருகிறது. அதை தீர்த்து வைப்பதாலே அந்த அகல்யாவை நியாயத்தில் வல்ல கௌதமர் கொண்டாடினார். இப்போ இந்த நூலை பார்த்து நியாயம் தெரிந்த எல்லோருமே கொண்டாடுவார்கள். ஆகையினால அங்க அகல்யா, இங்க ராமாயணம். அங்கே இந்திரன் சதக்ரது, இங்கே அப்பைய தீட்சிதர் சதக்ரது. அங்கே ராகவனின் பாததூளி, இங்கே ஸ்ரீனிவாச ராகவனின் பாததூளி. அங்கே தூய்மையானதாலே கௌதமர் என்னும் நியாயசாஸ்திர வித்வான் கொண்டாடினார். இங்கே இது தூய்மையானதாலே நியாயம் வல்ல எல்லோருமே கொண்டாடுவார்கள் என்பதோடு இதை தொடங்குகிறார். அடியேன் என்ன பண்ண, நாம தமிழ் விளக்கமெல்லாம் எழுதுறோம், அப்ப நாம ஒரு ஸ்லோகம் எழுதாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூர்த்தி பண்ணும்போது அடியேன் ஒரு ஸ்லோகம் எழுதினேன். ஸ்ரீவாச ராகவ பதாம்புஜ தூளி யோகாத்து சைத்தன்யமேத்ய ஷிலா விமலா பவத்சா தத்வத்ஹி அச்சேதன சமோகம் அவாப்பிய போதம் தத்கிரந்தசாரம் அலிகம் நகி சித்திரமேதத். ஸ்ரீனிவாச ராகவனாகிய ராமபிரான் ராமனுடைய திருவடி தூளியோடு தொடர்பு வந்தால் கல்லு கூட ஞானம் பெற்று தூய பெண்ணா எடுத்து. அதுபோலத்தான் அடியனும் கல்லு மாதிரி அச்சேதனமாக இருந்தேன். ஸ்ரீனிவாசர் பாததூளியான கருணாகராச்சார் சுவாமியின் திருவடி தொடர்பு கிடைத்ததாலே அடியேனும் இப்போது ஞானம் பெற்று அவருடைய கிரந்தத்துக்கு அடியேன் வியாக்கியானமே பண்ணிட்டேன். அதனால அங்கே கல்லாக இருந்த அகல்யா ஞானம் பெற்றாள், கல்லாக இருந்த அடியேன் ஞானம் பெற்று இதை எழுதினேன். இது வியப்பில்லைன்னு சொல்லி பூர்த்தி பண்ணிட்டேன். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் ஆயிடுத்து. இப்போ மெயின் பார்ட்டுக்கு வருவோம். அப்பைய தீட்சிதர், இப்போ அவரை பூர்வ பக்ஷின்னு வச்சுப்போம். பூர்வ பக்ஷின்னா முன் கருத்து சொல்பவர். நமக்கு மாற்று கருத்து யார் சொல்கிறாரோ அவரை பூர்வ பக்ஷி என்பார்கள். அந்த முன் கருத்து சொல்பவர் என்று அவரை வைத்துக் கொள்ளுங்கள், பூர்வ பக்ஷி. இப்போ நம்முடைய சித்தாந்தம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி சாதிப்பது, அது வில்லூர் சுவாமியின் கருத்து அல்லது சித்தாந்தம்னு சொல்றேன். ஆக 10 விஷயங்கள் பூர்வ பக்ஷி என்ன பண்ணியிருக்காருன்னா 10 விஷயங்கள் சொல்லி ராமாயணம் ருத்ரன் பெருமையை சொல்கிறதுங்கிறார். அந்த 10ல் முதல் விஷயம் அவர் என்ன சொல்கிறார்னா, அகஸ்தியர் தம்முடைய ஆசிரமத்திலே சிவனை வழிபட்டு இருக்கிறார்ங்கிறார். அகஸ்தியர் சிவனை வழிபட்டதாக எங்கே நேரடி குறிப்பு இருக்கு அப்படின்னா, ஆரண்ய காண்டத்தில் இருந்து பூர்வ பக்ஷி ஒரு இடத்தை எடுத்து காட்டுறார். என்னன்னா, அகஸ்தியரை வணங்குவதற்காக ஒரு 17 தேவர்கள் வருகிறார்கள். அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு 17 தேவர்கள் அகஸ்தியரை வணங்க. அந்த தேவர்களை இவர் வணங்கல, அகஸ்தியரை வணங்க 17 தேவர்கள் வருகிறார்கள். அகஸ்தியரை வணங்க வந்த 17 தேவர்கள் பெயர்ல ருத்ரனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அதனால பூர்வபக்ஷி என்ன சொல்றார், நீங்க இப்ப யூகிச்சுக்கோங்க, மற்ற தேவர்கள்லாம் அகஸ்தியரை வணங்கியிருக்கா, அவரை வணங்கினவா பேர்ல ருத்ரன் இல்லை அப்படின்னா நீங்க ஊகிச்சு என்ன புரிஞ்சுக்கணும்னா ருத்ரனை அகஸ்தியர் வணங்கினார்னு புரிஞ்சுக்கணுங்கிறார்.
ஸ்ரீராமாயணத்தில் அப்படி இல்லை. ஆனா அகஸ்தியரை வணங்கின 17 பேர்ல ருத்ரன் இல்லைன்னா அகஸ்தியர் அவரை வணங்கி இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். அதனால இது பரவாயில்ல, அகஸ்தியர் இந்த இடத்துல ருத்ரனை வணங்கினார் என்பதாலே மொத்த ராமாயணமுமே ருத்ர பரத்துவத்தை தான் சொல்கிறதுன்னு சொல்லி அவருடைய ஆர்குமெண்ட். இதற்கு சித்தாந்தம் பதில் என்னன்னா, இது ஸ்லோக வடிவிலேயே வில்லூர் சுவாமி அருளுகிறார். தத்பூர்வ சர்க்க கதிதா நனு கேச்சிதன்யே தத் சேவகா இதுவரக் கில மார்க்க ஆசீத் ருத்ரஸ்து தாமச இதி பிரததௌன சைஷஹ ஸ்தானம் து சப்ததச பூஜ்ய சுரேஷு தஸ்மை. அங்க ஆக்சுவலா ஸ்ரீராமாயணத்தில் என்ன இருக்கோ அதை மொத்தமாகவே தம் கற்பனைப்படி மனம் போனபடி மாற்றி சொல்லி இருக்கிறார் பூர்வபக்ஷி. ஏன்னா கொஞ்சம் ஆரண்ய காண்டத்தில் போய் பார்த்தா ஆரண்ய காண்டம் 11வது சர்க்கத்தில் எல்லா தேவர்களுமே அகஸ்தியரை வணங்கினார்கள்னு இருக்கு. உண்மையான ஸ்லோகம் அத்திர தேவாகா சகந்தர்வாகா சித்தாஷ்ச பரமர்ஷயா அகஸ்தியம் நியதாகாரம் சததம் பரியுபாசத்தே. அத்தனை தேவர்களும் தேவாகான்னு சொல்லிட்டா அதுக்குள்ள ருத்ரனும் அடக்கம். ஏன்னா தேவர்கள் என்று சொல்லும் போதே அதிலே 8 வசுக்கள் உண்டு, 12 ஆதித்யர்கள் உண்டு, 11 ருத்ரர்கள் உண்டு, 2 அஸ்வினி தேவர்கள் உண்டு, 30 முக்கோடி தேவர்களும் வந்திருக்கார், ருத்ரனும் வந்திருக்கார். எல்லோரும் அகஸ்தியரை வணங்கினார்கள்னு தான் இருக்கு. அப்புறம் இல்லையே ஏதோ 17 பேர் தான் அகஸ்தியரை வணங்கினார்கள்னு சொல்லியிருக்காருன்னா அது அங்க இல்லை. அதுக்கு அடுத்த 12வது சர்க்கத்தில் என்ன இருக்குன்னா, அகஸ்தியர் அக்னியில் ஆகுதி கொடுத்து இவர் 17 தேவர்களை வணங்கினார்னு இருக்கு. அகஸ்தியரால் வணங்கப்பட்ட தேவர்கள் லிஸ்டில் தான் ருத்ரனுடைய பெயர் இல்லை. அகஸ்தியர் வணங்கிய 17 பேர் யாருன்னா அந்த லிஸ்ட் ஆரண்ய காண்டம் 12ஆம் சர்க்கத்தில் வால்மீகி கொடுத்திருக்கார். பிரம்மா, அக்னி, விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன், பகன், குபேரன், தாத்தா, விதாத்தா, வாயு, வருணன், காயத்ரி, வசு, அனந்தன், கார்த்திகேயன், தர்மன் என்று 17 தேவர்களுக்கு அக்னியில ஆகுதி கொடுத்து அகஸ்தியர் அவர்களை வழிபட்டார்னு இருக்கு. எல்லா தேவர்களும் அகஸ்தியரை வழிபட வந்தார்கள்னு இருக்கு. அப்ப ருத்ரனுடைய பேர் எங்க இல்லைன்னா அகஸ்தியரால் வணங்கப்பட்ட தெய்வர்கள் லிஸ்ட்ல தான் ருத்ரனுடைய பெயர் இல்லை. அப்ப அகஸ்தியர் ருத்ரனை வழிபடவே இல்லை. அப்படின்னா ருத்ரன் எங்க இருந்திருக்கணும்னா அகஸ்தியரை வணங்க வந்த தேவர்கள் கோஷ்டியில தான் அவர் இருந்திருக்கணும். ஆனா உண்மைக்கு மாறாக விஷயத்தை மாற்றி 2 சர்க்கத்தில் உள்ள விஷயங்களையும் இணைத்து அகஸ்தியரை தேவர்கள்லாம் வணங்க வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த 17 பேர் தான் சொல்லி அதுல ருத்ரன் இல்லாததாலே அகஸ்தியர் ருத்ரனை வழிபட்டார்னு சொல்லி இவர் மனம் போனபடி சொல்லி இருக்கிறார். அது சத்தியம் அன்று. எல்லா தேவர்களுமே அகஸ்தியரை வணங்கினார்கள். அகஸ்தியரால் வணங்கப்பட்டவாதான் அந்த 17 பேர், அதுல ருத்ரன் இல்லைன்னு சொல்லி முதல் வாதத்துக்கு மறுப்பு காட்டிட்டார். ஆகையினால இதை வச்சுட்டு ருத்ர பரத்துவம் ஸ்ரீராமாயணம் சொல்கிறதுன்னு சாதிக்க முடியாது. 2வது கருத்து, இப்ப பூர்வபக்ஷி என்ன வாதம் பண்றார்னா, ராமபிரான் என்ன பண்ணா லவணாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக சத்ருகுணாழ்வானை அனுப்புகிறான். அப்போ சத்ருகுணனிடம் ஒரு விஷ்ணு சரம், நாராயணனே உருவாக்கிய ஒரு சரத்தை கொடுக்கிறான். மது கைட்டபர்களை அழிக்க நாராயணன் பயன்படுத்திய அம்பு இது. சத்ருகுணா, இதை உனக்கு தருகிறேன், இதை கொண்டு நீ போய் மதுவனத்தில் உள்ள லவணாசுரனை அழிக்க வேண்டும். ஆனால் ராமன் ஒரு விஷயம் சொன்னான், சத்ருகுணா ஒன்று பார்த்துக்கோ, லவணாசுரன்ட்ட ஒரு சூலம் இருக்கு, அது சிவபெருமானுடைய சூலம். அந்த சூலம் கையில் இருக்கும்போது உன்னால் லவணாசுரனை அழிக்க முடியாது. ஆகையினால அந்த சூலம் இல்லாத நேரமாக பார்த்து லவணாசுரன் மீது என்னுடைய அம்பை போடுன்னு ராமபிரான் சொல்லியிருக்கான். இப்போ இதை பூர்வபக்ஷி எடுத்துக்காட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூலம் லவணாசுரன் கையில் இருக்கும்போது நாராயணன் உருவாக்கிய பானத்தையே போடாதே என்று ராமன் சத்ருகுணாழ்வான்ட்ட சொல்றான்னா, அப்போ இது இன்னொருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லை, ராமனே தன்வாயால் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ராமபிரானுடைய அந்த பானத்தை விட, நாராயணனுடைய அஸ்திரத்தை விட ருத்ரனுடைய சூலத்துக்கு தானே பவர் அதிகம். அதனால தானே பானம் போடாதேன்னு சொல்லியிருக்கார். அதனால மொத்த ராமாயணமும் ருத்ர பரத்துவத்தை சொல்கிறதுன்னு 2வது ஆர்கியூமெண்ட் வச்சுட்டார். இப்போ இதற்கு பதில் சொல்லணும். இதற்கு பதிலாக அடுத்த ஸ்லோகம் அமைக்கிறார். சத்ருக்னமாக பவசூல தரே மதோஸ்துவம் புத்திரேன மோச்சய மமாஸ்திரம் இதி பிரபுரியத் சத்யம் விதாத்து மிக பிருத்ய ஜனஸ்ய வாச்சம் தீர்த்தோபி பாவமிதி வர்ணயதி ஸ்புடம் நஹா. இதுக்கு என்ன பதில்? இதை எப்படி நாம் பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னா, நாராயணனுக்கு ஒரு இயல்பு உண்டு.
தன் தொண்டர்கள் ஏதாவது ஒரு வரம், தன் தொண்டர்களான தேவர்கள் அவ பக்தர்களுக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டா அதற்கு நாராயணன் மதிப்பளிப்பான். இது பகவானுடைய சௌலபியம். அதுக்காக அந்த தேவர்களுக்கெல்லாம் பெருமாளோட சக்தி அதிகம்னு அர்த்தம் இல்லை. இப்போ ருத்ரனும் பகவானுடைய தொண்டர். அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த லவணாசுரனின் தந்தையான மதுவுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டார். தன் சூலத்தை கொடுத்து, இந்த சூலம் கையில் இருப்பவரை யாரும் அழிக்க மாட்டார்கள்னு ஒரு வரம் கொடுத்துட்டார். அப்போ சிவனுக்கு பகவானே ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருக்கான். அப்போ அவர் வாயால் கொடுத்த வரத்தை நாம ஏன் பொய்யாக்கணுங்கிறதுக்காக சத்ருகன் ஆழ்வான்ட்டு அப்படி சொன்னானே ஒழிய, அதுக்காக இவருடைய பாணத்துக்கும் அஸ்திரத்துக்கும் சக்தி குறைவுன்னு அர்த்தமே ஆகாது. இது புரியறதுக்காக சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணம். நிருசிம்ம அவதாரம், நரசிம்மனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பிரம்மாட்ட இரண்யகசிபு நிறையா வரங்கள் வாங்கியிருந்தான். எனக்கு வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் வரப்படாது, பூமியிலையும் வரப்படாது, வானத்திலையும் வரப்படாது, பகல்லையும் வரப்படாது, இரவுலையும் வரப்படாது, உயிருள்ள பொருளாலையும் வரப்படாது, உயிரற்ற பொருளாலையும் வரப்படாது, மனிதனாலையும் வரப்படாது, மிருகத்தாலையும் வரக்கூடாதுன்னா. அதனால இவர் மிருகம் கலந்த மனிதனாக அந்தியம் போது, பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அந்தியம் போதுல, பூமியும் இல்லாமல் வானமும் இல்லாமல் மடியில் வச்சு, உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் நிலப்படியில் வச்சு, உயிருள்ளதுலையும் சேராத உயிரற்றதுலையும் சேராத நகத்தால கிழித்து அவனை வதம் பண்ணார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மாவின் வரத்துக்கு தான் பவர் அதிகம், நரசிம்மருக்கே சக்தி குறைச்சல். அதனால பிரம்மாவின் வரத்துக்கு கட்டுப்படணுங்கிறதுக்காக நரசிம்மர் பயந்து பண்ணார்னா சொல்லுவா? நரசிம்மர் நினைச்சா எதை வேணாலும் கிழிச்செறிஞ்சிட்டு எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் நாட்டினான் தெய்வம் எங்கும் என்னும்படி அவன் அந்தந்த தேவர்களை அந்தந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கான். அப்போ நாம் அவர்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கும் போது அவர்கள் அவளுடைய தொண்டர்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டா, இப்போ நாமே அதை மீறிட்டோம்னா நாம் நியமித்த தேவர்களுடைய மரியாதையை நாமே குறைக்கிறதா ஆயிடுமே. சரி போறது போ, பிரம்மானி வரம் கொடுத்துட்டியா, நான் அதுக்கு உட்பட்டே கொள்றேன்னு சொல்றாரு இல்லையா? அதுபோல சிவன் இந்த சூலம் இருக்கும்போது கொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காருனா, சரி விடு சத்ருகுணா, அந்த சூலம் இல்லாத நேரமா பார்த்து அவனை கொன்னுடுன்னு இருக்கார். இதை வச்சு மொத்த ராமாயணமுமே ருத்ர பரத்துவத்தை சொல்கிறது என்று சொன்னால் அது பரிகாசத்துக்குரியது தானே. ஏன் இது அடியன் வாழ்க்கையில் அடியனே பார்த்தேன். முன்னாடி ஒரு ஜிஹெச்சில் அடியன் இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸர், அந்த ஜிஹெச்சுக்கு நான் தான் சீஃப் டாக்டர். ஒரு டெப்டி டைரக்டர்னு, அந்த ஜாயிண்ட் டைரக்டர்னு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஒருத்தர் விசிட் வந்தார். வந்தவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் 10 மணிக்கு தான் டியூட்டிக்கு வந்தாங்க. 8 மணிக்கு வரணும், 10 மணிக்கு தான் வந்தாங்க. உடனே என்கிட்ட கேட்டார், ஏன்பா இவங்க 10 மணிக்கு டியூட்டிக்கு வராங்க, ஏன் லேட்டுன்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், இல்லை சார், நான் தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். உடனே அவர் என்ன பண்ணாரா, ஓஹோ இன்சார்ஜ் டாக்டரே பர்மிஷன் கொடுத்துட்டாரா, அப்படின்னா நீ 10 மணிக்கே வான்ட்டார். அப்படின்னா அந்த அதிகாரியை விட நான் பெரிய ஆள்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், நம்மளை இங்கே இன்சார்ஜின்னு போட்டு வச்சுட்டார். நாம் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னா அந்த அதிகாரியும் அதுக்கு மரியாதை கொடுக்குறார், அவ்வளவுதான். அதுபோல பெரிய ஆஃபீஸரான பகவான் சின்ன ஆஃபீஸர் கொடுத்த வரத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறான், அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி பகவானுக்கு சக்தி இல்லை, இவனுடைய அம்பு வீசினால் அந்த சூலம் இதை நல்லிஃபை பண்ணணும்னு அர்த்தமே இல்லை. மாறாக உண்மை என்ன தெரியுமா, அந்த சூலம் லவணாசுரன் கையில் இருந்தாலும் சத்ருகுணன் பானம் போட்டிருந்தான்னா லவணாசுரன் மாண்டிருப்பான். அப்படி மாண்டு போயிட்டா சிவனுக்கும் அவர் வரத்துக்கும் சூலத்துக்கும் மரியாதையே இல்லாமல் போயிருக்கும். அதனால ராமன் என்ன சொன்னான்னா, எப்பா நீ பாட்டுக்கு பானத்தை போட்டுட்டேன்னா அந்த சூலத்துக்கும் வரத்துக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும், அதனால கொஞ்சம் காத்திருந்து அந்த சூலத்தை அவன் கீழே வச்ச அப்புறம் பானம் போடுன்னு சொல்றான்னாலே இந்த பானத்துக்கு சூலத்தை விட வலிமை அதிகம்னு தான் அர்த்தம். இந்த பானத்துக்கு வலிமை அதிகமாக இருப்பதால் தான் இதை நீ போட்டா அவன் போயிடுவான், அதனால சூலம் இல்லாதப்போ போடுன்னு ராமபிரான் சொல்லி இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும்னு 2வது அந்த வாதத்துக்கும் மறுப்பு அற்புதமாக அளித்திருக்கிறார். அடுத்து 3வது வாதம் என்னன்னா, பூர்வபக்ஷி சொல்றார், சேது பாலம் அதை நிர்மாணம் பண்ணும்போது ராமபிரான் லிங்க வழிபாடு செய்தார் என்று பூர்வபக்ஷி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதுக்கு அவர் பிரமாணமாக வால்மீகி ராமாயணத்திலேருந்தே ஒரு ஸ்லோகம், அத்திர பூர்வம் மகாதேவஹா பிரசாதம் அகரோத் பிரபுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது எங்க வருதுன்னா, ஸ்ரீ ராமபிரான் சீதையை மீட்டு கொண்டு புஷ்பக விமானத்தில் இலங்கையில் இருந்து அயோத்தி நோக்கி வரும்போது வழியில சீதைக்கு சேது பாலத்தை காட்டி இந்த இடத்துல தான் மகாதேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணான்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாதேவன்னா சிவபெருமான். அப்போ ராமனே தன் வாயால சீதையிடம் சேத்துவை காட்டி இங்கே மகாதேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அப்பைய தீட்சிதரே என்ன பண்ணிட்டார், பூர்வபக்ஷி, ஸ்ரீராமாயணத்தில் அதுக்கு மேலே சான்று இல்லை, அதனால கூர்ம புராணத்தில் இருந்து ஒரு சரித்திரத்தை எடுத்து
கூர்ம புராணத்திலே ராமன் அங்கே லிங்க பிரதிஷ்டை செய்ததாக இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. வால்மீகி ராமாயணத்துல மகாதேவன் அருள் புரிந்தார்னு சேத்துவை காமிச்சு சொல்லிட்டார். இங்கே கூர்ம புராணத்துல ராமனே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்னு இருக்கு. ரெண்டையும் சேர்த்தா அப்ப லிங்க வழிபாடு செய்து அவருடைய அருளால் தான் சேத்துவே கட்டியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பூர்வபக்ஷி. அப்ப ராமனே அவரை வணங்கி இருக்கிறார்னா அப்ப அவர் தான் பரதேவத்தை. அப்ப ராமாயணம் ருத்ரனின் பரத்துவத்தை சொல்கிறது. மூணாவது ஆர்குமெண்ட். இப்ப இதற்கு சித்தாந்தம் கொடுக்கிறார். பூர்வம் பிரசாதம் அகரோதிதி ராம வாக்கியம் ராமேஸ்வராக்கிய சிவலிங்க கதாபரஞ்ச நேதும் புராண வச்சனைர் யதமான ஏஷா வேதோபபிரம்மண பலா பலதோ நிரஸ்தா. இந்த வாதமும் தள்ளத்தக்கது. ஏன்னா ராமன் திடீர்னு சீதைட்ட காட்டும்போது சேத்துவை காட்டி இங்கே தான் மகாதேவன் அனுகிரகம் பண்ணார்னு சொல்றாருன்னா இது வெறும் ஒரு வார்த்தை. அப்போ சேத்து கட்டும்போது என்னாச்சுன்னு பார்க்கணும். இப்போ ராமன் சொல்லும் வார்த்தையாக இது பிளாஷ்பேக் மாதிரி சொல்றாரு, இங்க மகாதேவன் அனுகிரகம் பண்ணார்னு. அப்ப ஆக்சுவலா என்ன நடந்தது? சேத்து நிர்மாணம் பண்ணும்போது வருணனாகிய கடலரசன் தான் ராமபிரானுக்கு வந்து வழி கொடுத்தான். அதனால இங்க மகாதேவன் என்று ராமன் கடலரசனான வருணனை சொல்லி இங்கே தான் வருணன் எனக்கு வழிவிட்டான். பிரசாதம் அகரோத் பிரபு, வருணதேவனாகிய மகாதேவன் இந்த இடத்துல தான் பாலம் அமைக்க வேண்டும் என்னும் போது எனக்கு வழி கொடுத்தான்னு ராமன் அங்கே வருணனைத்தான் சொல்லியிருக்கானே ஒழிய ருத்ரனை சொல்லவே இல்லை. ஏன்னா சேத்துவை கட்டும்போது ருத்ரனை பற்றிய பேச்சே இல்லாத போது பின்னாடி எதுக்கு ராமன் சீதைட்ட வந்து இங்கே ருத்ரன் அனுகிரகம் பண்ணான்னு சொல்லணும்? அப்போ அது ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தின் போக்குக்கே சரியா இல்லை. ஆனால் கூர்ம புராணத்தில் இப்படி இருக்கேன்னா அதுக்கு உபபிரம்மண நியாயம்னு ஒன்று இருக்கு. இப்போ வேதத்துக்கும் இதிகாசங்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் வேதத்துக்கு தான் அத்தாரிட்டி ஜாஸ்தி, வேதம் சொன்னதை தான் பிரமாணமாக எடுத்துக்கணும். அதுபோல இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் இதிகாசம் சொன்னதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அப்போ ருத்ர வழிபாடு செய்யலேன்னு இதிகாசத்தில் இருக்குன்னா புராணத்தின் அடிப்படையில் சொல்லப்படாது. அது மட்டும் இல்லை, அந்த புராணங்களிலும் சாத்விக புராணத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. கூர்ம புராணம்ங்கிறது தாமச புராணம். பெயரளவில் பெருமாளுடைய கூர்மாவதாரத்தின் பெயர் இருக்கலாம், ஆனால் அது பிரம்மாவுக்கு தமோகுணம் அதிகரித்திருக்கும் போது வெளியிடப்பட்டது. அதனால கூர்ம புராணம் என்பது தாமச புராணம். அப்போ ஃபர்ஸ்ட் வேதம், அடுத்து இதிகாசம், அடுத்து சாத்விக புராணம், அடுத்து ராஜச புராணம், அடுத்து தான் தாமச புராணம். அப்போ இவர் என்ன பண்ணிட்டார்? இதிகாசத்தில் நேராக ராமன் பாலம் கட்டினான்னு இருக்கு, ஒரு தாமச புராணத்துல ருத்ரனை வழிபட்டான்னு இருக்கு. தாமச புராணத்தை வச்சு இதிகாசத்துக்கு அர்த்தம் சொல்றேங்கிற உங்களுடைய முறையே தப்புன்னு காமிச்சுட்டார். ஆனாலும் சிலர் ஒத்துக்க மாட்டாளே. அவ என்ன சொல்லுவா? இருந்தாலும் கூர்ம புராணத்துல இருக்கா இல்லையா லிங்க வழிபாடு செய்தாருன்னு இருக்கே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கும் பதில் சொல்லிட்டார். அது இல்லை, பெருமாளே என்ன பண்றாருன்னா தன்னால் படைக்கப்பட்ட தேவர்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கட்டுமேனு பகவானே சில இடங்களில் அவரை வழிபடுவது போல் செய்வார். அதுக்காக பெருமாளுடைய பெருமை குறையவே குறையாது. இதுக்கு டாக்டர் சிவுவே கருணாகராச்சார் சுவாமியே ஒரு உதாரணம் அடியன்ட்டு சொல்லியிருக்கார். என்ன உதாரணம்னா, அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் டைரக்டராக ஒர்க் பண்ணுறார். ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அதே ஆஃபீஸ்க்கு வந்தாராம். அப்போ டைரக்டரோட கலெக்டர் தான் ஹையர் ரேங்க். அந்த ஆஃபீஸ்க்கு வந்தாராம். வந்ததும் இவர் அவருடைய சேரில் உட்காந்தவர் எழுந்து கலெக்டர்கிட்ட சொன்னாராம், சார் என் சேரில் வந்து உட்காருங்கன்னார். கலெக்டர் சொன்னாராம், இல்லை சார் இங்கே நீங்கள் தான் டைரக்டர், எதிர்த்தாப்பில் உள்ள சேர்லையே நான் உட்காந்துக்கிறேன்னாராம். அப்படின்னா டைரக்டரோட கலெக்டர் பதவி குறைச்சல்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. கீழே உட்காந்தாலும் கலெக்டர் தான். அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம், மரியாதை கொடுப்போமேனு கொஞ்சம் கீழே உட்காந்தார், அவ்வளோதான். அதுபோல பகவான் கொஞ்சம் பூமிக்கு இறங்கி வரும்போது அவன் பெருமை குறையாட்டாலும் தன் தந்தைங்கிற முறையில் தசரதனை ராமன் வழிபடுகிறான். தசரதனை ராமன் சேவிக்கிறான் தந்தைன்னு. அதுக்காக தசரதன் பரம்பொருள் ஆயிடுவாரா? அதுபோல ஒரு உபச்சாரம், ஒரு மரியாதை. தன்னால் படைக்கப்பட்ட தேவன், சரி அவருக்கு ஒரு பெருமை இருக்கட்டுமேனு ராமன் வழிபட்டதாலே அதுக்காக பகவானுடைய பெருமை குறையாது. இது அவருடைய சௌலபியம். அதனால இதை வச்சு ஸ்ரீராமாயணம் ருத்ர பரத்துவம் என்று சொல்வதெல்லாம் பரிகாசத்துக்குரியதுன்னு காமிச்சுட்டார். அடுத்து 4வது வாதம் செய்கிறார் பூர்வபக்ஷி. ராமன் ராவணனை வீழ்த்துவதற்கு முன்பு ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்துதி யாரை குறித்து செய்தார்? சூரியனை குறித்துங்கிறோம். பூர்வபக்ஷி எழுதுறார், சூரியனுக்குள் அந்தரியாமையாக இருக்கும் சிவனை குறித்துத்தான் செய்தார். அதனால அந்த ருத்ரன் கொடுத்த வலிமையை கொண்டுதான் ராமன் ராவணனையே வீழ்த்தினான்ட்டார். இப்ப இதற்கு மறுப்பு கொடுக்கிறார். சூரிய ஸ்துதிஷ்ச கலசோதித வர்ணிதாயா பிரக்ஷிப்த சர்க இதிதாம் சுதியோ வதந்தி வால்மீகி வாக்கியமிதி வா பவதாத் ததாபி
சூர்யாந்தரஸ்து பகவான் நனு வாரிஜாக்ஷா. உண்மையில் இந்த சூரிய ஸ்துதியாக வருகிறதே ஆதித்ய ஹிருதயம், இந்த பகுதிக்கு கோவிந்தராஜர் போன்ற பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணும்போது, ஏன்னா ரொம்ப ஆத்தென்டிக்கான வியாக்கியானம் கோவிந்தராஜர் வியாக்கியானம் ஸ்ரீராமாயணத்துக்கு, அவர் என்ன சாதிச்சிட்டார்னா இது பிரக்ஷிப்த சர்க்கம், இது இடைச்செருகல்னு சாதிக்கிறார். ஆதித்ய ஹிருதயம் பிராச்சீனமான ஸ்ரீராமாயண பாடங்களிலே கிடையாது, இடைச்செருகல். அதுக்கு என்ன சான்றுனா உடாரி என்பவர் தான் ரொம்ப பிராச்சீனமாக ஸ்ரீராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். உடாரி ராமாயணத்தில் அந்த சர்க்கத்தையே அவர் எடுக்கலை. அதனால ஆதித்ய ஹிருதயம்னு ராமன் சூரியனை துதித்ததாக சொல்வதே ஒரு இடைச்செருகல். அதுக்கு அடுத்த 2 வரி போட்டார் சுவாமி, வில்லூர் சுவாமி. என்னன்னா, ஒருவேளை சரி ராமன் சூரியனை ஸ்துதி பண்ணதாவே இருக்கட்டும், சூரியனுடைய அந்தர்யாமியை ஸ்துதி பண்ணதாகவே இருக்கட்டும், சூரியனுக்கு அந்தர்யாமி ருத்ரன் யார் சொன்னது? சூரியனுக்குள் அந்தர்யாமியாக ஸ்ரீமன் நாராயணன் இருப்பதாகத்தான் சாந்தோக்கிய உபனிஷத் ஏஷா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே தேய சதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி நாராயணகான்னு புராண ஸ்லோகம். அப்போ சூரியனுக்குள் அந்தர்யாமியாக இருப்பவன் தாமரை கண்ணனாகிய நாராயணன்கிறது ஸ்பஷ்டமாக இருக்கும்போது, அப்போ ஒருவேளை ராமன் துதித்ததாக நினைத்தாலும் அது சூரியனுக்குள் அந்தர்யாமியான நாராயணனை தான் சேரும். இல்லை பிரமாணத்தின்படி வருவதாக இருந்தாலும் இந்த மொத்த சர்க்கமும் இடைச்செருகல் என்று தான் கொள்ள வேண்டும். ரெண்டையும் விட்டுட்டு நாமா சூரியனுக்குள் அந்தர்யாமி ருத்ரன் அசியூம் பண்ணிட்டு சூரியனை துதித்ததாலே ருத்ரனை துதித்தான்னு கொள்வதுங்கிறது சொந்த கற்பனைன்னு சொல்லி 4வது வாதத்தை தள்ளினார். அடுத்து 5வது ஒரு வாதத்தை வைக்கிறார். என்னன்னா, ராமன் அஸ்வமேத யாகம் செய்தார் அல்லவா, அந்த அஸ்வமேத யாகமே ஒரு ருத்ர பூஜைன்ட்டார். அதனால இந்த யாகம் பண்ணி ருத்ரனைத்தான் ராமன் ஆராதித்தான் அஸ்வமேத யாகம் மூலமாகன்னு ஆர்கியூ பண்றார். அது எப்படின்னா, அதுக்கு அவர் 2 காரணம் சொல்றார். ஒன்று, ராவணவதம் ஆனவாறே பிரம்மா ராமன்ட்ட என்ன சொல்றாருன்னா, உன் அவதார காரியம் பூர்த்தியா எடுத்து நீங்க புறப்பட்டு வைகுண்டம் எழுந்தருள்வதென்றால் எழுந்தருளலாம்னு பிரம்மா சொல்றார். சிவன் என்ன சொல்றாருன்னா, இல்லை நீங்க ஆட்சி புரிந்து அஸ்வமேத யாகம் பண்ணுங்கோங்கிறார். ராமன் அஸ்வமேத யாகம் தான் பண்ணார், ராஜ்யத்தை தான் ஏத்துண்டார். அப்படின்னா சிவனுடைய கட்டளையை ஏற்று ராமபிரான் ஆட்சி புரிந்து அஸ்வமேத யாகம் பண்ணினார்னு புரிஞ்சுக்கணும்ட்டார். 2வது ஒரு காரணம் என்ன சொல்றார், இது உத்தரகாண்டத்தில் வருது. 86, 87, 88 3 சர்க்கங்களில் வரும் உத்தரகாண்டத்தில். ராமபிரான் அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன்ட்ட ஒரு கதை சொல்கிறார். இளன்னு ஒரு ராஜா இருந்தான், சிவன் கொடுத்த சாபத்தாலே பெண்ணாயிட்டான். அவன் அஸ்வமேத யாகம் பண்ணித்தான் அந்த சாபம் நீங்க பெற்று பழையபடி ஆணாக மாறினான். அப்போ சிவனுடைய சாபத்தை அஸ்வமேத யாகம் போக்குறதுனா என்ன அர்த்தம்? சிவ பூஜை தான் அஸ்வமேத யாகம்னு அர்த்தம் அப்படின்னு அவர் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து, ஆகையினால இந்த 2 காரணங்களாலே ராமன் பல அஸ்வமேத யாகங்கள் பண்ணி ருத்ரனை ஆராதித்திருக்கிறான். அதனால மொத்த ராமாயணமும் ருத்ரனுடைய பரத்துவத்தை சொல்கிறதுன்னார். இதுக்கு சித்தாந்தம் சொல்கிறார், ருத்ரன் சொன்னதாலே ராமன் அஸ்வமேத யாகம் பண்ணாங்கிறதே தப்பு. ஏன்னா ஸ்ரீராமாயணத்தின் போக்குக்கு அது சரியா இல்லை. முதல் காரணம் பாருங்கள், ஸ்ரீ ராஜசூய மகமாச்சரித்தும் பிரவருத்தா வாச்சம் நிஷம்ய பரதஸ்ய ததோ நிவృத்தः தஸ்யானுஜாச்ச ஹயமேத மகப்பிரபாவம் ஆக்கியான பூர்வம் அகத ஸ்ருதவான்ச ராமஹா. இந்த அஸ்வமேத யாகம் ராமன் ஏன் பண்ணார்னா, ராமன் முதல்ல ராஜசூய யாகம் தான் பண்றதா இருந்தார். ஒருவேளை ருத்ரன் ஆணையை தலைக்கு மேல் கொள்வதா இருந்தால் முதல்லையே அஸ்வமேதம் பண்றேன்னு சொல்லணும். உத்தரகாண்டத்தில் 83வது சர்க்கத்தில் ராமன் ராஜசூயம் பண்றேன்னார். பரதாழ்வான் தான் சொன்னான், ராஜசூயம்னா நிறைய ராஜாக்கள் எல்லாம் அழிச்சுட்டு பண்ணணும், அந்த போர்லாம் வேண்டாம், வேற மாத்திக்கோங்களேன்னா. அப்போ இளைய பெருமாள் லக்ஷ்மணன் வந்து நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணுங்கன்னு சொல்லி லக்ஷ்மணன் ஸ்பஷ்டமா இது பெருமாளுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம். லக்ஷ்மணன் கதை வேற சொல்றான். அதுக்கு இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த அஸ்வமேத யாகத்தால் நாராயணனை இந்திரன் ஆராதித்தான், நாராயணன் அருளாலே பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றான். அதனால இது நாராயணனுக்கு ஆராதனமான அஸ்வமேத யாகத்தை பண்ணுங்கோன்னு லக்ஷ்மணனும் சொல்ல அதையே செய்கிறேன்னு ராமன் இசைகிறான். அப்ப 2யுமே யோசிச்சு பாருங்கோ. ராஜசூயம் வேண்டான்னு சொன்னது பரதன், அஸ்வமேதத்தை செய்ய சொன்னது லக்ஷ்மணன். அதுக்காகத்தான் ராமன் செஞ்சிருக்கான். அடுத்து இது பெருமாளுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம்னு நேர ஸ்பஷ்டமா வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அஸ்வமேத யாகத்தின் விதிப்படியே அதில் நிறைவான பாகம் ஹவிர் பாகம் கொடுக்கும்போது நிறைவு பகுதி நாராயணனுக்கு தான் கொடுக்கணுமா.
அதனால தான் பாலகாண்டத்தில் தசரதன் அஸ்வமேத யாகம் பண்ணும்போதும் எல்லா தேவர்களும் முன்னாடி வந்துருவா. அந்த யார் தேவாதி தேவன் பரம்பொருள் முக்கியமாக ஆராதிக்கப்படுறானோ அவன் கடைசியாக வந்து பாகம் வாங்கிப்பான். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுகு உபயாத்தோ மகாத்யுதிகின்னு பகவான் நிறைவாக வந்து அதை பெற்றுக்கொள்கிறான். அஸ்வமேத யாகம்ங்கிறதே முழுக்க நாராயணனுக்கான வழிபாடு. விஷ்ணவே ஸ்வாகான்னு சொல்லி பகவானுக்காகத்தான் அதில் அர்ப்பணிக்க வேண்டும். அஸ்வமேதம் மட்டும் இல்லை, வேதமே பல இடங்கள்ல யஜ்யோவை விஷ்ணுகுன்னே சொல்லியிருக்கு. யஜ்யம் யாகம்னாலே விஷ்ணு தான், நாராயணன் தான், அவன் தான் ஆராதிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட நாராயணனுடைய ஆராதனமான இந்த அஸ்வமேத யாகத்தை இங்கே வில்லூர் சுவாமி அழகாக காட்டுறார். இதை ருத்ரனுக்கான ஆராதனம்னு சொல்லிட்டாரு. ருத்ரன் எப்படிப்பட்ட தேவதைன்னா, ருத்ரனுக்கு ஆகுதி கொடுத்துட்டா அப்ப உபஸ்பிருஷ்யன்னு தீர்த்தத்தை தொட்டுக்கணும்னு வழக்கமே உண்டு. அப்படிப்பட்ட தேவதைக்காக அஸ்வமேத யாகம் பண்றான்னு சொல்வது என்பது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. எந்த யாகத்திலையுமே ருத்ராய சுவாகான்னு கொடுத்துட்டா தீர்த்தம் தொடணும், அப்போ உபஸ்பிருஷ்யன்னு. அப்படி இருக்கும்போது அவருக்காக இந்த யாகம் பண்றான்னு சொல்வது பொருத்தமாக இருக்குமா? ஆகையினால அப்போ இல்லையே, இந்த ஒரு வார்த்தை வரதே, அதாவது ராமனே சொல்வதாக இளன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு சிவனுடைய சாபம் அஸ்வமேதம் பண்ணதால் நீங்கியதுன்னு இருக்கேன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அழகாக காமிச்சுட்டார். நாராயணனுக்கு திருவாராதனமாக தான் அஸ்வமேத யாகம் பண்ணப்படுறது. ஆனால் சிக்தம் யதா பவதி மூலம் அகஸ்ய சாக்காக சர்வா பவந்தி சரசா அத புஷ்டி பூர்ணாக. அதாவது ஒரு மரத்தின் கிளைகளுக்கு ஊட்டச்சத்து வரணும்னா கிளையில நீர் விட வேண்டாம், வேரில் விட்டா போறோம். வேரிலே நீர் சேர்த்தால் கிளைகள் எல்லாம் புஷ்டியாயிடும். எல்லா தேவர்களுக்கும் வேறாக இருப்பவன் நாராயணன். நாராயணனை குறித்து அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா கிளைகளான ருத்ரன் போன்றவாளும் சந்தோஷப்பட்டுடுவா. அப்போ சிவனுடைய கோபத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்களும் கூட வேறான நாராயணனை ஆராதித்தாலே போயிடுங்கிறத தான் இங்க சொல்லியிருக்கே ஒழிய அவரை குறித்து வழிபாடு செய்வதற்காக அஸ்வமேதம்னு சொல்லல. வேறான நாராயணனை குறித்து பண்ண சொல்லியிருக்கு. கிளைகளான மற்ற தேவர்கள் எல்லாருமே அதனால் திருப்தி அடைவார்கள்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கிளைக்கு நீர் சேர்க்கக்கூடாது, வேருக்குத்தான் நீர் சேர்க்க வேண்டும் என்று இதற்கும் மறுப்பு காமிச்சுட்டார். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 வாதங்களை சுருக்கமாக சொல்லிடுறேன். 6வது வாதம் என்னன்னா, இந்த கோதாவரியில தீர்த்தமாடிட்டு ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கா. இந்த காட்சியை வால்மீகி வர்ணிக்கும் போது என்ன சொல்றாராம், ராமன் மனைவி சீத்தை தொண்டன் லக்ஷ்மணன், கணவன் மனைவி அவளுடைய தொண்டன் லக்ஷ்மணன் 3 பேரும் எப்படி இருக்கான்னு வால்மீகி சொல்லியிருக்காருன்னா, ருத்ரன் அவருடைய மனைவியான பார்வதி இவர்களின் தொண்டனான விஷ்ணு மூவரும் எப்படி சேர்ந்து இருப்பார்களோ, ருத்ரனை போல ராமன், பார்வதியை போல சீதை, இவர்களுடைய தொண்டனான விஷ்ணுவை போல லக்ஷ்மணன் வால்மீகி சொல்லியிருக்காருன்னு ஒரு ஸ்லோகம் ஆரண்ய காண்டத்திலேருந்து அவர் போடுறார். கிருதாபிஷேகஸ்ஸ ரராம ராமஹா சீதாத்விதீய சகலக்ஷ்மணேன கிருதாபிஷேகோ கிரிராஜ புத்திரியாக ருத்ரஸ்ஸ விஷ்ணுர் பகவான் இவேஷகான்னு. இப்போ இதுக்கு மறுப்பு கொடுக்கணும் இல்லையா? வில்லூர் சுவாமி மறுப்பு கொடுத்தார். இவர் எடுத்த ஸ்லோகமே தப்பு, அதான் மறுப்பு. அந்த ஆக்சுவல் ஸ்லோகம் அங்கே என்ன இருக்குன்னா, ருத்ரஸ்ஸ விஷ்ணுகுன்னு இல்லை, ருத்ரஸ்ஸ நந்திகி பகவான் இவேஷகான் இருக்கு. கணவனாகிய ருத்ரன், மனைவியாக பார்வதி, இவர்களின் தொண்டனாக நந்தி. இவா 3 பேரும் எப்படி இருந்தாலோ அதுபோல கணவன் ராமன், மனைவி சீதை, தொண்டன் லக்ஷ்மணன் மூவரும் இருந்தார்கள்னு இருக்கு. ஆனா ச நந்திகின்னு இருக்கிற பாட்டத்தை ரொம்ப கன்வீனியன்ட்டாக யாருக்குமே தெரியாமல் அப்படியே லேசாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒயிட்னர் போட்டு அழிச்சுட்டு தங்களுக்கு ஏற்ற பாடத்தை போடுற மாதிரி ச நந்திகி என்று இருக்கக்கூடிய பாடத்தை ச விஷ்ணுகு என்று மாற்றி தன்னுடைய கற்பனைக்காக அப்படி மாற்றிட்டு, அப்போ இங்கே ராமனுக்கு லக்ஷ்மணன் தொண்டன், அதுபோல ருத்ரனுக்கு விஷ்ணு தொண்டன் இவர் மனம் போனபடி சொல்லி இருக்கிறார். அப்போ பிராச்சீனமான ராமாயண பாடங்கள் எல்லாத்திலையும் பாருங்கள், இங்கே ஒரு உதாரணத்துக்கு நாம் பல விஷயங்கள் சொல்லுவோம். அப்போ ருத்ரன், பார்வதி, நந்தி, இங்கே ராமன், சீதை, தொண்டனாகிய லக்ஷ்மணன், அவ்வளவுதான் வால்மீகி உதாரணம் சொல்லியிருக்காரே ஒழிய இதை கொண்டு சிவபரத்துவம்னு பேசுவது அபத்தமானது என்று காட்டினார். அடுத்து 7வதா, இனிமே போக போக பாருங்க வாதங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். 7வது வாதம் கொடுக்கிறார். சீதாராமர்கள் 1 வருஷம் பிரிஞ்சிருந்தா இல்லையா, ராவணனுடைய அந்த சிறையில் பிராட்டி இருந்தா. அதுக்கு என்ன காரணம்? ருத்ரனுடைய சங்கல்பம் தான் காரணம்ட்டார். ருத்ரன் சங்கல்பம் பண்ணாராம் சீதாராமர்கள் 1 வருஷம் பிரிஞ்சிருக்கணும்னு, அதனால தான் பிரிஞ்சுட்டாலும். அப்படியானா அதுக்கு அவர் காரணம், இதுக்கெல்லாம் அவர் பூர்வபக்ஷியை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்றார்,
ஜட்டாயுவுக்கு ராவணன் எங்கே போனான்னு தெரியும், ஆனால் திசையே சொல்லாமல் ஜட்டாயு போயிடுறார். கபந்தன் சாப விமோச்சனம் பெற்றதும் அந்த கந்தர்வனால் போய் பார்த்து சொல்ல முடியும், ஆனால் அவனும் அடையாளம் சொல்லலை. சுக்ரீவனுக்கு தன் அண்ணன் வாலியின் நண்பனாகிய ராவணன் எங்கே இருக்கான்னு நன்னா தெரியும், ஆனால் அவனும் சொல்லலை. இதுலேருந்தே என்ன தெரிகிறதுனா, ருத்ரன் ஒரு சங்கல்பம் பண்ணி இவா யாரும் சொல்ல முடியாதபடி அவ வாயை கட்டி போட்டுவிட்டார். அதனால தான் இவா யாரும் சீத்தையின் இருப்பிடத்தை ராமனுக்கு சொல்லவில்லைன்னு சொல்லுவார். ஏன்னா பாருங்க, உபன்யாசத்தில் நாம தனியாக ஜோக் சொல்ல வேண்டாம், பூர்வபக்ஷியே ஜோக் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டார். சரி, இவர் எதுக்கு மெனக்கட்டி இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணணும்னா அதுக்கு அவர் காரணம் சொல்றார். நந்தி ராவணனுக்கு சாபம் கொடுத்திருக்கார். என்ன சாபம் கொடுத்திருக்காருன்னா, வானரர்கள் உன் மரணத்துக்கு காரணமாவார்கள்னு சாபம் கொடுத்திருக்கார். அப்போ ராமன் போய் வானரர்களோடு சேர்ந்து அந்த வானர கூட்டத்தை அழிச்சுட்டு போய் அவர்களை கொண்டு ராவணனை வதைத்தால்தான் நந்தி கொடுத்த சாபம் மெய்யாகும். அதை மெய்ப்பிப்பதற்காக தன் தொண்டன் நந்தி கொடுத்த சாபம் மெய்ப்பிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ராமனுக்கு வானராள் சேரும் வரை சீத்தையின் இருப்பிடம் தெரியாதபடி பண்ணிட்டார்னார். இப்போ இதுக்கு மறுப்பு வில்லூர் சுவாமி கொடுக்கிறார். இது அத்தனையும் வெறும் கற்பனை, அவ்வளோதான் மறுப்பு. எங்கேயா வால்மீகி சொல்லியிருக்காரு அப்படி? பிராட்டி பிரிஞ்சிருந்தான்னா இது பெருமாளும் பிராட்டியும் செய்த சங்கல்பம். நாங்கள் இப்படி இருக்கோன்னு அவளுடைய திருவுள்ளமை ஒழிய எங்கேயாவது வால்மீகி இப்படி ருத்ரன் தான் வாயை கட்டி போட்டார்னா சொல்லியிருக்கார்? அது இல்லவே இல்லை, இது வெறும் கற்பனை. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை போட்டார். நீங்கள் பரமேஸ்வர சங்கல்பத்தால் தான் நடந்ததுங்கிறேன், ஒத்துக்கிறேன். பரமேஸ்வர சங்கல்பத்தால் தான் இது நடந்தது. ஆனால் யார் பரமேஸ்வரன் தெரியுமா? நாராயணே ஸ்ருதிசதைஹி பரமேஸ்வரத்வம் வேதோபபிரம்மண பரைஹி முனிபிஷ்ச கீதம் அங்கீகிருதம் யதி ததா பரமேஸ்வரஸ்ய சங்கல்பஹேது வச்சனம் தவ சாது பூயாத். ஒத்துக்கிறேன், பரமேஸ்வரன் சங்கல்பத்தால் தான் சீதாராமர்கள் பிரிந்திருந்தார்கள். ஆனால் ஒழுங்காக வேதத்தையும் ரிஷி வச்சனங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் நாராயணனைத்தான் பரமேஸ்வரன், உயர்ந்த ஆளுமை மிக்கவனுக்கு பரமேஸ்வரன் பேரு, நாராயணனைத்தான் சொல்லியிருக்கா. அப்போ பரமேஸ்வரனாகிய நாராயணன் சங்கல்பத்தால் இருவரும் பிரிந்திருந்தார்கள்னு சொன்னா உங்க கட்சியை நாங்களும் ஏத்துக்கிறோம்னு சர்க்காஸ்டிக்கா பதில் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ அடுத்து 8வது வாதம் பாருங்கள், இது அடுத்த ஜோக். கங்கையிலே இது வால்மீகி சொன்ன ஸ்லோகம், விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணால்கிட்ட சொல்லும் ஸ்லோகமாக வந்திருக்கு. அதை எடுத்து பூர்வபக்ஷி சொல்றார், கங்கை ஏன் தூய்மையானது? பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். ஆனால் விஸ்வாமித்ரர் சொல்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு, தத்ர தேவர்ஷி கந்தர்வ வசுதாதல வாசினஹா பவாங்க பதிதம் தோயம் பவித்ரம் இதி பஸ்பிருஷுஹு. சிவனுடைய சடையில் இருந்து விழுந்ததாலே கங்கை தூய்மையானதுன்னு சொல்லி எல்லா தேவர்களும் மனிதர்களும் ரிஷிகளும் அதிலே தீர்த்தமாடுகிறார்கள். அதனால கங்கையின் தூய்மைக்கு சிவனுடைய சடை சம்பந்தம் காரணம். அதனால ருத்ரன் தான் பரம்பொருள்னு ராமாயணம் சொல்லியிருக்குன்ட்டார். இப்போ இதற்கு என்ன மறுப்பு சொல்லுது? ஸ்பஷ்டமாக ஸ்லோகம் இருக்கு, ருத்ரன் சடையில் இருந்து வந்த தீர்த்தம் அதை தூய்மையானது என்று எல்லோரும் போய் நீராடுகிறார்கள். இப்போ இதுக்கு 2 விதமான மறுப்பு கொடுக்கிறார். முதல் மறுப்பு என்னன்னா, பூஜார்க தேவபத தீர்த்தம் இதி பிரணம்ரஹா மூர்த்னா ததார பரையா சலிலம் ச பக்தியா. இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, சரி உங்கள் கட்சிக்கே வருவோம், ருத்ரன பரதேவத்தைன்னு ஒரு பேச்சுக்கு ஒத்துப்போம். அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், நாராயணன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன்னுடைய காலில் வாங்க வேண்டாம், கையில் கூட வாங்கிக்கலாம் இல்லையா? எதுக்காக தலை மேலே வாங்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவருக்கு எல்லா பெருமையும் இருக்குன்னா பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்தை தன் காலிலையோ கையிலையோ வாங்கலாமே. நாராயணன் தன்னை விட உயர்ந்தவன்கிறதுனால தான் அவன் திருவடி தீர்த்தத்தை தன்னுடைய தலைக்கு மேலே வாங்கியிருக்காருன்னா ருத்ரனே ஒத்துருட்டார் நாராயணன் உயர்ந்தவன்னு. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, சரி அதெல்லாம் இருக்கு, ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணுமே. பவாங்க பதிதம் தோயம் பவித்ரம் இதி பஸ்பிருஷுஹு. அவர் சடையிலேந்து வந்த தீர்த்தத்தை தூய்மையானதுன்னு நீராடுகிறார்கள்னு இருக்கேன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்யாங்க சங்க கலுஷேது ஜலே மகாந்தஹா ஸ்பிருஷ்டே சுச்சித்வ மதய கில சாஸ்திரதோயே தேச்சாப்பி விஷ்ணுபத தீர்த்ததியா ஸ்பிருஷந்தி தோயம் பவாங்க பதிதம் த்விதி சூச்சிதம் தத்து. இதில் என்ன விஷயம்னா, பெரியோர்களுக்கு வழக்கம் உண்டு, ஒருத்தர் சடையிலேருந்து விழற நீர் இருக்கு பாருங்க, அது அசுத்தம். இந்த தலைமுடியிலேருந்து வர தீர்த்தத்தை யாரும் தொடமாட்டா. ஆனால் கங்கை பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக இருப்பதாலே சிவன் சடையில் இருந்து வரும் தீர்த்தமாக இருந்தாலும் கூட அது அசுத்தம் அடையாது. ஏன்னா அது பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதாலே எல்லாரும் நீராடுறா. அப்போ விஸ்வாமித்ரர் சொன்ன அந்த வால்மீகியின் ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் என்னன்னா, சிவனுடைய முடி சம்பந்தம் இருந்தாலும் பொதுவாக முடியிலிருந்து விழும் தீர்த்தத்தை யாரும் தொடமாட்டார்கள் என்றாலும்
இது பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எப்போதும் தூய்மையானது என்பதாலே சிவன் முடியில் இருந்து விழுந்த போதும் அதை தூய்மையானதுன்னு கருதி இவன் நீராடுறான் இருக்கு என்று தான் கொள்ள வேண்டும்னு அதுக்கு காமிச்சுட்டார். இனி பெனல்டிமேட் வாதம் 9வது. ஸ்ரீராமாயணத்தில் ஸ்பஷ்டமாக பரசுராமரும் ஹனுமானும் ராமனுடைய பரத்துவத்தை பேசியிருக்கா. பரசுராமர் என்ன சொல்றார், தேவலோகத்தில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் யுத்தம் வந்தது. அதில் விஷ்ணு ஹும் என்று ஒரு ஒலி எழுப்பினார் தன்னுடைய வில்லிலே நான் ஏற்றி. அப்போது ருத்ரனுடைய வில்லே முறிஞ்சு போச்சு. அதனால் தேவர்கள்லாம் அதிகம் மேனிரே விஷ்ணு தான் உயர்ந்தவன்னு சொல்லிட்டான்னு பரசுராமர் ராமனை வழிமறிக்கும் போது, அதாவது அயோத்தியை நோக்கி மிதிலையிலிருந்து வரும்போது பரசுராமர் சொல்கிறார் விஷ்ணு தான் உயர்ந்தவன்னு தேவர்கள் சொன்னான்னு. அதுபோல் ஹனுமான் ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறார் இல்லையா, அவன் சபைக்கே வந்து சுந்தரகாண்டத்தில் அறிவுரை சொல்றார். அப்போ பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ் திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராப்தும்ன சக்தாக யுதி ராமவத்தியம்ங்கிறார். ருத்ரனோ பிரம்மாவோ இந்திரனோ இவ யாருமே ராமன் ஒருவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா காப்பாற்ற முடியாதுங்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன சொல்றது? ருத்ரனை விட இந்திரனை விட பிரம்மாவை விட நாராயணன் பெரியவன்னு சொல்றது. நம்ம பூர்வபக்ஷி சொன்னார் அதான் இல்லைன்னார். இது அடுத்த ஜோக். என்ன சொன்னார்னா, பரசுராமர் நாராயணன் உயர்ந்தவன்னு சொன்னார், உண்மைதான். ஆனால் அவர் ஏன் சொன்னார்னா கலங்கி போய் சொல்லிட்டாராம். கோபத்தில் வந்தார் இல்லையா பரசுராமர், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பா, கோபத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம சிவனை விட விஷ்ணு உயர்ந்தவன்னு தப்பா பேசிட்டார் பரசுராமர். ஹனுமான் கெட்டிக்காரர் தானே, நவவியாக்கரண பண்டிதர் தானே, அவர் ஏன் அப்படி சொல்லணும்னா ஹனுமான் ராவணனை பயமுறுத்தணும்னு நினைச்சார், உளுடுவா காட்டிக்காக ராமன் தான் ரொம்ப பெரியவன்னு சொல்லிட்டார் அப்படின்னே வியாக்கியானம் பண்ணிட்டார் அவர். இப்போ இதுக்கு மறுப்பு கொடுக்கிறார். அப்படின்னா ஒருவேளை ஹனுமான் பயமுறுத்துறதுக்காக ராமன் உன்னை கொல்ல நினைத்தால் சிவன் காப்பாற்ற முடியாது, இந்திரன் காப்பாற்ற முடியாது, பிரம்மா காப்பாற்ற முடியாதுன்னவர் நாராயணனே காப்பாற்ற முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாமே. ஏன்னா இன்னும் வேல்யூ ஜாஸ்தி ஆகுமே. அங்க நாராயணனை சொல்லலை. அப்போ நாராயணனை சொல்லலைன்னாலே அவர் தெளிவா இவாளை விட நாராயணன் உயர்ந்தவன்னு பிரிச்சு காட்டித்தான் சொல்லியிருக்கார். ஏன்னா வேதம் ச பிரம்மா ச சிவஹா சேந்திரஹான் இருக்கு. அதே வரிசையில் பிரம்மா சிவன் இந்திரனை சொல்லி இவாளால காப்பாற்ற முடியாதுன்னு ஹனுமான் சொல்லியிருக்கார். அதனால அங்க அது தெளிவா இருக்கு. பரசுராமர் கலக்கத்தில் சொன்னாருங்கிறார். ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், கலக்கத்தில் சொன்னதாவே இருக்கட்டும். வேதத்துக்கு என்ன கலக்கம் வந்தது? வேதம் எத்தனை இடங்கள்ல நாராயண பரபிரம்ம எத்தனை இடங்கள்ல சொல்லியிருக்கு. ஏகோகவை நாராயணஹா ஆசீத்து ந பிரம்மா ந ஈசானஹாங்கிறது. அப்போ நாராயணன் பரம்பொருள்னு அனாதியான அப்பௌருஷயமான வேதம் சொல்றதே. அப்போ வேதத்துக்கு கலக்கம் வராது. வேதத்துக்கு யாரையும் அச்சுறுத்தணுங்கிற தேவையில்லை. அப்போ துவேதாபி வேத வச்சசா விகதா கதா தே. அப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், உங்களுக்கு வாக்கியத்தின் சாரத்தை புரிஞ்சுக்க தெரியலங்கிறதுனால பரசுராமர் குழப்பத்தில் இருக்கார், ஹனுமான் அச்சுறுத்தினாருங்கிறேன். வேதத்துக்கு என்ன குழப்பம்? வேதத்துக்கு அச்சுறுத்த வேண்டிய தேவை என்ன? அதுவே சொல்லிடுத்து. அதனால இந்த மாதிரி வாதத்தை வைத்தெல்லாம் இது பேச முடியாதுன்னு காமிச்சார். இனி ஃபைனல் வாதம், நிறைவான வாதம். அது என்னன்னா, இவர் பூர்வபக்ஷி சொல்றார் மொத்த ராமாயணத்தின் சாரமே சிவபரத்துவம்னார். அதாவது ஃப்ரம் தி பிகினிங் டில் எண்ட் ருத்ரன் பெரியவன்னு சொல்லணும். இதுக்காகத்தான் வால்மீகி ராமாயணமே எழுதினாராம். 24,000 ஸ்லோகமும். இல்லையே, எங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. ராமனுடைய வரலாறு தானே வருதுன்னா அதுக்கு அவர் வியாக்கியானம் பண்றார். ஒரு காரணம் சொல்றார். காவியங்கள் 3 வகையாம். அதம காவியம் ரொம்ப மட்டமான காவியம்தான். நேராக நூல் பிடிச்சாப்புல விஷயத்தை நேரடியாக சொல்லிடுமா. கொஞ்சம் ஓரளவு சுமாரான காவியமாக இருந்ததுன்னா வார்த்தைகளையே கொஞ்சம் மாற்றி அமைச்சு வார்த்தையை பிரித்து இந்த சுக்குமி லகுதி பிலி இப்படியெல்லாம் பிரித்து பார்த்தா அப்போ அர்த்தம் புரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுமாரான காவியமா. அர்த்தத்தையே நேரடியாமல் சொல்லாமல் மொத்தமாகவே துவனி அர்த்தம், அது நீங்களாக யூகிச்சு தான் புரிஞ்சுக்கணும், அப்படி சொன்னாதான் உத்தம காவியமா. ராமாயணம் உத்தம காவியம் தானே, ஒத்துக்கிறீங்களா கேட்குறார் பூர்வபக்ஷி. அப்போ உத்தம காவியம்னா யாருக்குமே புரியாதபடி தான் சொல்லணும். இதை வச்சு தான் நிறைய பேர் சொல்கிறா பாருங்க, புரியாத மாதிரி பேசினாதான் நல்ல உபன்யாசங்கிற பாருங்க. அத மாதிரி உத்தம காவியமாக இருந்தால் யாருக்குமே புரியக்கூடாது, அது என்ன சொல்ல வந்ததுன்னே புரியக்கூடாது. நேரடியாக சொல்லிடுத்துனா அது மட்டமான காவியம், கொஞ்சம் புரிஞ்சு புரியாமல் சொல்லிடுத்துனா மத்தியமமான காவியம், சுத்தமாகவே புரியக்கூடாது. இதுக்கு எப்படின்னா அப்பைய தீட்சிதரே கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். காட்டில் மிருகங்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டுதான். கூட்டத்துக்கு யார் தலைவர்? சிங்கம். ஆனால் சிங்கத்துக்கு ஃபீவர் வந்துடுது. இப்போ டெங்கு தான் அதிகமாக வருது, டெங்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு பதிலாக மாற்று யாரையாவது கொண்டு வந்து உட்கார வைக்கணும்.
ஒரு நாய்க்கு பிடரி முடியெல்லாம் ஒட்ட வச்சு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாலும். உட்கார வச்சு நம்ம தலைவர் தலைமை உரை ஆற்றுவார்னு சொல்லிட்டார். இது மேக்கப் எல்லாம் நல்லா தான் இருந்தது. நாய் வந்து மைக்க பிடிச்சுதான் லொல்லுன்னுது, அத்தோட முடிஞ்சு போச்சு. சிங்கம் முழங்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தா இது லொல்லுன்றது. இப்படி லொல்லு பண்ணா எப்படி? இவ்வளவுதான் ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய பண்டிதர் இருக்க வேண்டிய இடத்துல நம்மள மாதிரி ஒன்றும் தெரியாத ஆசாமியை கொண்டு வந்து உட்கார வச்சா எதை வேணாலும் பூசி வெளியில இருக்கிறத மறைக்கலாம், உள்ள இருக்கிறத மறைக்க முடியாது, பேசும்போது வெளிப்பட்டுடும் அர்த்தம். ஆனா இது நேரடியாக இந்த கதையில இல்லை பாருங்க. இதுதான் உத்தம காவியம். அதனால நேரடியாக விஷயத்தை சொல்லவே சொல்லாது. அதனால ருத்ர பரத்துவத்தை தான் ராமாயணம் சொல்ல வந்தது. அதை ராமனின் கதை போல சொல்லியிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்ட்டார் அவர். அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டார், நம்ம சம்பிரதாயத்தையே நேரடியாக தாக்கி ஒரு சிலர் வைஷ்ணவ அபிமானினகா அப்படின்னே போட்டு சில வைஷ்ணவ அபிமானிகள் ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம்னு பேர் வச்சு விபீஷண சரணாகதி தான் இதுக்கு சாரம்னு சொல்லி அந்த விபீஷணனுடைய சரணாகதி போல நாமும் சரணாகதி பண்ணால் மோட்சம் போகலாம், அவன் கடைசியில் பகவானையே நினைக்க வேண்டாம், இது ஒரு பிரம்ம வித்யை நாச வித்யின்லாம் கதை சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராமாயணம் ருத்ர பரத்துவத்தை சொல்ல வந்ததுன்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இந்த 10வது வாதத்துக்கு பதில் கொடுக்கிறார் வில்லூர் சுவாமி. இதோட பூர்த்தி பண்ணிவிடுறேன். அவர் என்ன சொன்னார், எங்கள் பரமாச்சாரியரான ஆளவந்தார் ஒரு கேள்வி கேட்டார். எங்கள் ஆளவந்தாருடைய கேள்விக்கு எங்கள் பூர்வபக்ஷி அழகாக பதில் சொல்லிட்டார்னார். ஆளவந்தார் கேட்ட கேள்வி என்னன்னா, நாராயணே துவயினமிருஷ்யதி வைதிகா இத்தியாக யாமுன முனிகி ததிமே வயம் ஸ்மஹா. அன்று ஆளவந்தார் ஒரு கேள்வி கேட்டு வச்சார். நாராயணன் பரம்பொருள் இல்லைன்னு எந்த வைதிகன் தான் சொல்லுவான்? எல்லா வைதிகர்களும் நாராயணன் பரம்பொருள்னு ஏத்துப்பா. நாராயணன் பரம்பொருள் அல்லன்னு சொல்ற வைதிகன் யாருன்னு கேட்டார். தோ நான் ஒருத்தன் இருக்கேன்னு அப்பைய தீட்சிதர் வந்து ஆளவந்தாருக்கு பதில் சொல்லிட்டார். தோ நான் இருக்கேன் பார், நான் இல்லை என்று சொல்ல நான் வந்து விட்டேன் பார் என்று இவர் பதில் சொல்லிட்டார் அப்படின்ட்டு சித்தாந்தம் கொடுக்கிறார். உங்க பேச்சுப்படியே வச்சுப்போம். ஸ்ரீராமாயணம் உத்தம காவியம் ஒழிச்சு சொல்றதுன்னே வச்சுப்போம். அது ஒழிச்சு சொல்ற விஷயம் போக்குக்கு பொருத்தமா சொல்லணும் இல்லையா? அந்த சிங்க கதையிலையாவது பொருத்தமா சொன்னோம். நீங்க பொருத்தமே இல்லாம சொல்றீங்களே, அப்போ நீங்க துவனி அர்த்தம் உள்ள மறைச்சு வச்சதுன்னே வச்சுப்போம். மறைச்சு என்ன சொல்றது ராமாயணம்னா, சீதாபதி ஸ்ருதிசிரஸ்ஸு பரஃப் பிரகீதஹ தத்பாதயோ பிரபதனம் பரமம் ஹிதம் நஹ கைங்கர்ய ராஜ்ய சமவாப்தி ரியம் புமர்த்தஹ பிராச்சேதசஸ்ய வச்சசாம் இதிசார ஏஷஹா. அப்போ உள்ளுரை பொருளே நான் சொல்றேன். ஸ்ரீராமாயணத்தின் உள்ளுரை பொருள் என்னன்னா, சீத்தையின் கணவனான ராமனே பரம்பொருள் என்பதுதான் உள்ளுரை பொருள். அடுத்து அவன் திருவடியில சரணாகதி செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு ஹிதம், இதுதான் தாத்பரியம். பலன் என்னன்னா, அந்த மிதுனம் அவ திருவடிகளுக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்று கைங்கரியம் பண்ணுவது, இதுதான் தாத்பரியம். அப்போ சீத்தையின் கணவனான ராமன் பரம்பொருள்னு ஸ்ரீராமாயணம் காட்டுறது. விபீஷண சரணாகதி உள்ளிட்ட சரணாகதிகள் மூலம் சரணாகதி பண்ணா நீ மோட்சம் போலான்னு காட்டுறது. லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியத்தின் மூலம் கைங்கரியம் தான் மோட்சம் புருஷார்த்தம்ங்கிறத காட்டுறது. அப்போ உள்ளுரை பொருள் வச்சுக்கிறதுனா இப்படித்தான் கொள்ள வேண்டும். மேலும் இந்த நூல்களுக்கெல்லாம் தாத்பரியத்தை கண்டுபிடிக்க சில லிங்கங்கள்னு சொல்லுவா. 6 லிங்கங்கள். அது மீமாம்சா சாஸ்திரத்தில் உபக்கிரம உபசம்ஹாரௌ அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதா உபபத்திஷ்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயம்பா. லிங்கம்னா அடையாளம்னு இந்த இடத்துல அர்த்தம். 6 அடையாளத்தை வச்சு இந்த நூலுக்கு என்ன சாரம்னு சொல்லிடலாம். முதல் அடையாளம் என்னன்னா, நூல் எதில் ஆரம்பிக்கிறது எதில் பூர்த்தி ஆறுதுன்னு பார்க்கணும். ஸ்ரீராமாயணம் தேவர்கள் பெருமாள்கிட்ட பண்ண சரணாகதியில் ஆரம்பிக்கிறது. உத்தரகாண்டத்தில் மாலி சுமாலியிடம் காக்கும்படி தேவர்கள் பெருமாள்கிட்ட பண்ண சரணாகதியிலேயே பூர்த்தி ஆறுது. அப்போ தொடக்கம் முடிவு ராமாயணத்தில் சரணாகதி. அபியாசகா மீண்டும் மீண்டும் ஒரு நூலில் என்ன வருதுன்னு பார்க்கணும். பாலகாண்டத்தில் தேவர்கள் சரணாகதி, சுனஷேப சரணாகதி, திரிசங்கு சரணாகதி, தசரத சரணாகதி. அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மண சரணாகதி, பரத சரணாகதி. ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள் சரணாகதி. கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ சரணாகதி. சுந்தர காண்டத்தில் காக்காசுர சரணாகதி ஃப்ளாஷ்பேக்கில் வர்றது ராட்சசிகள் சரணாகதி. யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி, சமுத்திரராஜ சரணாகதி. உத்தர காண்டத்தில் தேவர்கள் சரணாகதி. மீண்டும் மீண்டும் சரணாகதி வருது. அபூர்வதா வேறு எங்கும் சொல்லாதபடி சரணாகதி ஸ்ரீராமாயணத்தில் விளக்கப்பட்டிருக்கு. பலம் சரணாகதிக்கு பலனும் சொல்லியிருக்கு. அர்த்தவாதகா சரணாகதி புகழப்பட்டிருக்கு. உபபத்திஷ்ச லாஜிக்கலாக புரியும்படியாக நியாயங்களோடு யுக்திகளோடு விளக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடக்கத்திலும் முடிவிலையும் சரணாகதி இருக்குது. எங்கே பார்த்தாலும் சரணாகதி வருது.
அது வேறெங்கும் இல்லாதபடி சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு, புகழப்பட்டிருக்கு, அது அர்த்தவாதக உபபத்திஷ்ட லாஜிக்கலாகவும் விளக்கப்பட்டிருக்கு. இந்த 6 லிங்கத்தை வச்சு தான் ஒரு நூலின் தாத்பரியத்தை சொல்லணும். இப்போ வில்லூர் சுவாமி கேள்வி கேட்டார், ராமன் லிங்கத்தை வழிபட்டான்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு இந்த 6 லிங்கத்தை வச்சு அர்த்தம் பண்ணணுங்கிறது சொல்ல தெரியலையே. ஒரு நூலுக்கு அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு 6 லிங்கங்கள் கொடுத்துருக்கு, அதை மறந்துட்டு அவர் மனம் போனபடி சொல்லிட்டாரு. அதனால சரணாகதி தான் நமக்கு ஹிதம், கைங்கரியம் தான் புருஷார்த்தம். சீதாராமர், சீத்தையின் கணவனான ராமன், அவன் தான் பரதத்துவம். இதை சொல்ல வந்தது தான் ராமாயணம். அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணார், பொதுவாக வேதங்கள் ஆராய்வதற்குத்தான் மீமாம்சான்னு பேர். இவர் காவியத்துக்கே சித்திர மீமாம்சான்னு பண்ணார். காவியங்கள் ஆராய்ந்தாலும் மீமாம்சான்னு. ஆனால் காவியத்துக்கே மீமாம்சான்னு சொன்னவர் இந்த காவியத்தில் அதையெல்லாம் மறந்து விட்டு இப்படி மனம் போனபடிக்கு மீமாம்சால சொன்ன லிங்கங்களையும் விட்டுட்டு வேறு லிங்கத்தில் உள்ள ஈடுபாட்டாலே இந்த லிங்கங்களை மறந்து விட்டு அவர் பேசினார்னு சொல்லி, அப்போ யதாவஸ்தித தாத்பரியம் ஸ்ரீராமாயணத்துக்கு என்னன்னா, சீத்தையின் கணவன் தான் பரதத்துவம், அவன்கிட்ட சரணாகதி பண்ணுவது தான் நமக்கு நன்மை, அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் புருஷார்த்தம்னு சொல்லி, சந்நியஸ்ய புஸ்தகச்சயான் பிரலிகத்ய ஏவம் ஸ்ரீராமபத்ர கருணா தவ பாத்து பக்தான், இப்படியெல்லாம் மனம் போனபடி எழுதுற வாழ்ட்டேந்து ராமா உன் கருணை பக்தர்களை காப்பாற்றட்டோன்னு சொல்லி பூர்த்தி பண்ணிட்டார். இப்போ அடியேனுக்கு என்ன பரம பாக்கியம்னா, இதை மட்டும் க்ஷமிச்சுக்கணும், காலதாமதம் ஆயிடுத்து. இங்கே புத்தூர் சுவாமி சதமான மகோத்சவத்தில் இதை உபன்யாசம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது, இதுக்கு அர்த்தம் எழுதி கைங்கரியம் பண்ணுற பாக்கியமும் கிடைச்சிது. அடியனுக்கு புத்தூர் சுவாமியோட ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் உண்டு. இது இங்கே வெளியிடுறேன். என்னன்னா 2013 அக்டோபர் மாதம் 27 இதே ஸ்ரீரங்கத்தில் எங்கள் ஆச்சாரியன் சிறுபுலியூர் சுவாமி திருவடிவாரத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றேன். அப்போ அடியன் நியூ அட்மிஷன், சம்பிரதாயத்தில் அடியனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ 4 விஷயம் கற்றுக்கணும்னு எண்ணம். அடி எனக்கு குடும்ப பின்னணியும் கிடையாது, எப்படி கற்றுக்கொள்வதுன்னு தெரியலை. அப்போ கும்பகோணத்தில் சுகம் மருத்துவமனையில் அடியன் டியூட்டி டாக்டராக நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அடுத்த நாள் அன்னைக்கு ஒரு நாள் பஞ்சசம்ஸ்காரம் சமாஸ்ரயணத்துக்கு வந்ததுனால அன்றைக்கி லீவ் போட்டேன். அடுத்த நாள் காலை டாக்டர் பாலசுப்ரமணியன்னு பெரிய நியூராலஜிஸ்ட், அவர் ரவுண்ட்ஸ் வரும்போது கேட்டார், ஏன்பா நேற்று லீவுன்னார். அப்போ சொன்னேன், இந்த மாதிரி பஞ்சசம்ஸ்காரம் சார், அதுக்காக நான் போயிருந்தேன், இந்த மாதிரி பண்ணின்னு வந்துட்டேன், இது கற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ அந்த நியூராலஜிஸ்ட் டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் என்ன சொன்னார், வைஷ்ணவம் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னா சுதர்ஷனர் பதில்கள்னு புத்தூர் சுவாமி போட்ட அந்த கேள்வி பதில் இருக்குது, அதை வாங்கி படிங்கன்னா. எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். ஏன்னா அவர் இதுக்கு டோட்டலி அன்ரிலேட்டட், அவர் பெரிய நியூராலஜிஸ்ட், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்டேன். அவர் ஊர் திருச்சி, படித்ததெல்லாம் திருச்சி, அதுக்கப்புறம் தான் கும்பகோணம் வந்தார். அவர் திருச்சியில் தெப்பக்குளத்துக்கிட்ட வாழும்போது அவருக்கு ஒரு நண்பர், அந்தநல்லூர் ஸ்ரீ உவே முரளி சுவாமி, அந்தநல்லூர் முரளி சுவாமின்னு அவருக்கு நண்பர். அவர் புத்தூர் சுவாமி கேள்வி பதில்களில் நிறைய கேள்விகள் அவரே கேட்டு புத்தூர் சுவாமி பதில் சாதிச்சிருப்பார். அந்த முரளி சுவாமி டாக்டர் பாலசுப்ரமணியனுக்கு ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டு, அதனால் அவர் மூலமாகத்தான் புத்தூர் சுவாமி பெருமைகள் எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிங்க, நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கலாம்னா. அடியனுக்கு அடுத்த கேள்வி, இப்போ இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு அடியனுக்கு சுத்தமாக நோ ஐடியா. 23 வயசு, ஒன்றுமே ஐடியா கிடையாது. அப்போ என்ன பண்ணேன்னா, எங்கள் தகப்பனாரோட கரூர் வைசியா பேங்க்கில் மேலக்கோட்டையூர், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் மேலக்கோட்டையூர்லேருந்து பார்த்தசாரதி என்பவர் எங்கள் அப்பாவோட வேலை பார்த்தார். அவர் என்ன பண்ணார், அங்கே மேலக்கோட்டையூர்லேருந்து எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு சென்னையோட செட்டில் ஆகிறார். அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இங்கே நிறைய புக்கு இருக்குது, நீ தான் நிறைய புக்கெல்லாம் படிப்பியே, வேணா எடுத்துக்கோ. ஏற்கனவே பாதி புக்கை நாகை முகுந்தன் சுவாமி அவரும் கரூர் வைசியா பேங்க், அதனால அவர் பாதி வாங்கிட்டு போயிட்டார். நாகை முகுந்தன் சுவாமி எடுத்துட்டது போல் மீதமுள்ள புக்கெல்லாம் இருக்குது, நீ வாங்கிக்கோன்னார். போய் பார்த்தா புத்தூர் சுவாமியினுடைய பல புத்தகங்கள், ஸ்ரீசூக்திகள் அங்கே அடியனுக்கு கிடைச்சிது. அதை வாங்கி படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஆச்சாரியன்ட்ட காலக்ஷேபம் பண்ணுற பாக்கியம் அதெல்லாம் கிடச்சி இந்த நிலைமையில் உட்காந்துருக்கோம்னா, எங்கே போனாலும் நம்முடைய பேசிக் ஆனா ஆவண்ணாவை மறக்க முடியுமா? ஆனா ஆவண்ணான்னு அந்த அகர முதல்ல அதெல்லாம் முதல்ல இருந்தால் தான் மேற்கொண்டு எதாக இருந்தாலும் படிக்க முடியும். அன்று மட்டும் இல்லை, இன்றைக்கும் மனசில் ஏதாவது குழப்பம் சந்தேகம் வந்ததுன்னா சுதர்ஷனர் கேள்வி பதில் தான் எடுத்து பார்ப்பேன். நமக்கு என்ன கேள்வி வருதோ அதற்கான பதில் அதிலே நிச்சயமாக கிடைக்கும். நம்ம ஒத்தொத்தர் மனசுலையும் வரக்கூடிய கேள்விகளுக்கு அன்றைக்கே அந்த மகான் பதில் சாய்ச்சிட்டு போயிட்டார். அதனால் அப்படிப்பட்ட மகானுடைய சதமான மகோத்சவத்தில் எதிர்ச்சையாக இப்படி உபன்யாசம் பண்ணும் பாக்கியம் ஆச்சாரியன் அனுகிரகத்தால், பகவத் அனுகிரகத்தால் கிடைத்தது. இந்த பாக்கியத்துக்கு தலையல்லால் கைமாறலேன்னு சொல்லி எப்போதும் சொல்லுவா. கிருஷ்ணனால்
என்ன கிருஷ்ணனுக்கு என்ன குறையோ அதெல்லாம் திருவேங்கடமுடையான் வந்து பூர்த்தி பண்ணிடுவார்பா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாளுக்கு குறைனா திருவேங்கடமுடையான் மூலமாக போக்குவார்னு அதான் அடியனுக்கும் தோணித்து. ஸ்ரீகிருஷ்ண சுவாமினஷ்சித்தே ஹி அனவாப்த மனோரதாக பாலாஜி சுவாமினா பூர்ணாக சைலேச்ச ரங்கதாமணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இங்கே உட்காந்துருக்கும் போது எழுதினேன். என்னன்னா, கிருஷ்ணன் சுவாமி கண்ணபிரானுக்கு ஏதாவது ஆசை நிறைவேறணும்னா திருமலையில் பாலாஜியாக வந்து அந்த மலையில தான் நிறைவேறும். திருமலையில் மட்டும் இல்லை, ஸ்ரீரங்கத்திலையும் அப்படிதான். புத்தூர் கிருஷ்ணசுவாமி, அந்த சுவாமி இந்த புத்தகம் வெளிவரணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசை என்பது இந்த திருவேங்கடமுடையான் வடிவமான பாலாஜி சுவாமி மூலமாக தான் நடந்திருக்கு. ஸ்ரீகிருஷ்ண சுவாமினஷ்சித்தேஹி அனவாப்த மனோரதாக பாலாஜி சுவாமினா பூர்ணாக சைலேச்ச ரங்கதாமணி. திருமலையில் நடப்பது திருவரங்கத்தில் நடந்தது. இந்த வாய்ப்புக்கு நன்றி என்று சொல்லி இதோடு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீராமாயண யதாவர்த்தித தாத்பரிய சங்கிரக கிரந்தத்தை ரச்சனை பண்ணின நடாதூர் சுவாமிக்கும் அதனை தமிழாக்கம் செய்து வெளிவருவதற்கு உதவி புரிந்த டாக்டர் டி. வெங்கடேஷ் சுவாமிக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி உண்மையிலே அவர் அழைக்கவும் இல்லை, நாமாகவே ஆச்சாரிய நியமனம் என்று தாமாகவே வந்திருந்து இவ்வளவு தூரம் மாற்றினார். அதற்கு அடிப்படை நன்றி தெரிவிப்பதாக ஒவ்வொருத்தமாக தெரிவிக்கிறேன். இப்பொழுது அந்த நூல் வெளியீடானது நடைபெறும். அது மட்டுமல்லாமல் சுவாமியுடைய தலையங்கங்கள், சுவாமியுடைய தலையங்கங்கள் கொஞ்சம் 400-500 தலையங்கங்கள் வந்துடும். பத்திரிகை எடுத்து 70 பத்திரிகை மேலே வந்திருக்கு. அந்த ஆரம்பத்தில் சில காலங்கள் தலையங்கங்கள் இல்லாமலே வந்திருக்கலாம். பிற்காலத்திலே ஒரு மாதமும் தலையங்கள் இருக்கும். அந்த தலையங்களை ஏதோ சிலவற்றை தொகுத்து அந்த தலையங்களை படித்தாலே ஒரு பெரிய ஞானியாகி விடலாம். சிலவற்றை தொகுப்பு சுவாமி திருக்குமாரை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி சுவாமியுடைய கட்டுரைகள் கிடைத்தவரை 340 கட்டுரைகள் கிடைத்திருக்கு. அதில் சில கட்டுரைகள் அதெல்லாம் அத்தனையும் சேர்த்து கொஞ்சம் வாசிக்க மாட்டார். ஒரு 10 கட்டுரையாக சிறு சிறு புத்தகமாக அறிவித்தால் அது எல்லோருக்கும் பயன்படும். அதுவும் ஒரு வாரத்துக்கு சித்தம் ஆயிடும். இப்பொழுது அந்த தலையங்கள் ஒரு புத்தகமாகும். இந்த ஸ்ரீராமாயண யதாவர்த்தித தாத்பரிய சங்கிரகம் அந்த 2 புத்தகங்களும் இப்பொழுது வெளியிடப்பெறும். அம்மா சுவாமி எழுத்துறை முதல் புதிய கபீர் வாகவன் சுவாமி கருத்தையாக பிரார்த்தித்திருக்கிறேன்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் 3 நாள் செமினார் வச்சு சுவாமிக்கா அவருடைய ஸ்ரீவைஷ்ணவ சுதர்சனம் ஆற்றிய பணி என்கிற தலைப்பில் 3 நாள் சென்னை பல்கலைக்கழகம் வைணவத்துறையில் ஒரு செமினார் வச்சு பெரிய வித்வான்கள் பல பேர் வந்து ஸ்ரீவைஷ்ணவ சுதர்சனத்தில் என்னென்ன பண்ணியிருக்கா எப்படி எல்லாம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நாம் நடத்துறது சுவாமியுடைய முன்னாலேயே அதை நடத்தி சுவாமியும் பூர்த்தியாக 3 நாள் அங்கேயே இருந்தார். பல்கலைக்கழகத்திலேயே நடந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டார் சுவாமி. அவர் அப்போ சொன்ன வார்த்தை என்னன்னா, சாதாரண ஒரு பத்திரிகைக்காரன் இன்னொரு பத்திரிகைக்காரனை மதிக்க மாட்டான். அப்படி இருந்தும் கூட நீ ஒரு செமினாரே நடத்தினேன்றது ரொம்ப பெரிய விஷயம்னு சொன்னார். ஆச்சாரியாவை பற்றி, நம்மளையை பற்றி, நஞ்சியரை பற்றியெல்லாம் செமினார் நடத்திருக்கோம். புத்தூர் சுவாமியை பற்றியே ஒரு செமினார் புத்தூர் சுவாமி எழுத்தொழி இருக்கிற பொழுது அவருடைய முன்னிலையிலேயே நடந்ததுன்றது